சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை இஞ்சி நிற்கும் தன்மையடாய் ஜாகை பழுத்தாடையாண்டாளை பத்தியுடன் நாடுங்கழுத்தாய் மனமே மகிழ்ந்து ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்யே ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணயா கமலாமிவான்யாம் போதாமனன்ய சரணம் பிரபத்யே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். சௌமிய தாமோதரனுடைய ஒரு இயற்கையான இன்னொருளாலே வேதமயத்துக்கும் வித்தாக விளங்கும் இந்த திருப்பாவையினுடைய அனுபவத்தை பண்ணி வருகிறோம். அந்த கிரமத்திலே இன்னைக்கு தூமணி மாடத்து சுத்தும் விளக்கரியான தொடர்புடைய அந்த திருப்பாவை வாசகத்துடைய அனுபவத்தை அர்த்தங்களை அனுபவிக்க இன்னைக்கு நமக்கு பிராப்தமாகி இருக்கிறது. ஏற்கனவே தெரிவித்தேன், திருப்பாவைக்கு முக்கிய கருத்துக்கள் 2. ஒன்று, எம்பெருமானை திருப்பள்ளி உணர்த்துதல், எழுப்புதல். மற்றொன்று, அந்த பாரதர்களின் அடியவர்களை எழுப்புதல். இந்த 2 தான் முக்கிய கருத்தாக விளங்குகிறது. என்னால் ஆண்டாள் எப்படி எம்பெருமானை அடைய வேணும் அப்படின்னு சிந்தனை பண்ணக்கூடிய காலத்தில் எம்பெருமான் கண்ணனாக திருவவதாரம் பண்ணின சமயத்திலே கோபிகைகள் எல்லாம் கிருஷ்ணனை போல, கிருஷ்ணன் இல்லாத சந்தர்ப்பத்தில் கூட கிருஷ்ணனை போல அனுகாரம் செய்து தரித்தார்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு தான் ஒரு கோபிகையாகவே, ஒரு இடைப்பெண்ணாகவே தன்னை பாவித்துக் கொண்டார்கள். அது மட்டுமல்ல, ஒரு நோன்போன்ற வியாஜத்தாலே அவர்கள் கிருஷ்ணனை அடைத்தார்கள் அப்படின்றது கொண்டு அந்த திருப்பாவைன்னு சொல்லக்கூடிய இந்த பாவை நோன்பை ஆரம்பித்தாள்னு பார்த்தோம். அப்போ எம்பெருமானை அடைவதற்கு ஒரு வழியாக இந்த நோன்பு அவர்களுக்கு அகப்பட்டது, ஒரு ஆலமரமாய், ஒரு பற்றாசாக அவர்களுக்கு கிடைத்தது. அப்போ அந்த நோன்பு நோக்கக்கூடிய காலத்திலே பல தோழிமார்களை, 5 லட்சம் குடிப்பெண்கள்னு சொல்லக்கூடிய அந்த தோழிமார்கள் எல்லாம் அவர்களை அழைத்து சென்றார்கள். அதே ரீதியிலே இப்போ ஆண்டாள் என்ன பண்றாங்க, அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய தன்னுடைய தோழிகளை எல்லாம் அவர்களையும் கோப கன்னிகைகளாகவே பாவித்து ஒவ்வொருவராக அழைத்து செல்கிறார். 10 பாசுரங்களாலே 10 பெண்களை எழுப்புகிறாள். அது பார்க்கிறோம். 6வது பாசுரமான புல்லும் சிறந்தினகான் தொடங்கி 15வது பாசுரமான எல்லே இளங்கிலிய பரியந்தம் 10 பாசுரங்களாலே 10 பெண்களை அழைத்தாள்னு பார்க்கிறோம். கீழே 3-4 பெண்களை எழுப்பியாச்சு, 5, 6, 7, 8 3 பெண்களை எழுப்பியாச்சு. இன்னைக்கு தூமணி மாடம்ன்ற ஒரு இந்த பாசுரத்தினாலே மற்றொரு பெண்ணை எழுப்ப போகிறார்கள். ஒரு பெண்ணை எழுப்பக்கூடிய காலத்திலே அந்த பெண்ணுக்கு ஏதோ ஒரு பெயரை இடுகிறார்கள். பெண்ணே, நாயக பெண் பிள்ளாய், இப்படியெல்லாம் ஒரு நாமகரணம் சூட்டி அவளை அழைப்பதை வழக்கமாக கொண்டிருக்காள். அதே ரீதியில பார்க்கக்கூடிய காலத்திலே இந்த தூமணி மாடத்து அப்படின்ற பாசுரத்திலே மாமான் மகளே என்ற ஒரு சப்தத்தாலே, ஒரு சம்போதனத்தாலே ஒரு பெண்ணை எழுப்புகிறார்கள். மாமான் மகளேன்னு நேரம் நம்ம அர்த்தம் பார்த்தோம்னா நம்ம மாமா பொண்ணு அப்படின்னு கொள்ளலாம். ஆனால் அப்படி அர்த்தம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைன்னு தெரிவிக்கிறார்கள் ஆச்சாரியர்கள். ஆண்டாள் ஏதோ ஒரு தேக பந்துத்துவத்தை, ஒரு உறவு முறையை தான் அந்த ஊர்ல எதிர்பார்த்தாள். அது மாமன் மகளாக இருக்கட்டும், அத்தை மகளாக இருக்கட்டும், இப்படி வேணா இருக்கட்டும் என்று சொல்லக்கூடியதாய் விளங்குகிறது. வியாக்கியானத்தை இருக்கிறார், மைத்துணை மை மார் உறவுடையவள் ஒருத்தியை அழைக்கிறாள், எழுப்புகிறாள் காட்டுகிறார்கள். அது மாமாவுடைய பெண்ணாகவும் இருக்கலாம், இது பண்ணிக்கலாம். ஆனால் இந்த பாசனம் எப்படி அமைந்திருக்கிறதுன்னு பார்த்தால்
கீழே சில பாசுரங்களை பார்த்தோம். கொள்ளும் சிலம்பினகான், ஈசகி செந்தெங்கும், கீழ்வானம் வெள்ளன், இந்த பாசுரங்கள்லாம் பார்க்கக்கூடிய காலத்துல ஏதோ ஒரு அடையாளத்தை சொல்லணும். பொழுது விடிந்ததுக்கு இதெல்லாம் அடையாளம். கொள்ளும் சிலம்பின, ஆனைச்சாத்தன் கத்தின, கிழக்கு திசை வெளுத்தது, இப்படிலாம் அடையாளங்கள்லாம் சொல்லி வந்தார்கள். நேற்றைய பாசுரத்தையும் பார்த்தோம், அடையாளம் எதுவுமே தெரிவிக்கவில்லை, பொழுது விடிந்ததுன்னு சொன்னார்கள். அதே போல இந்த பாசுரத்திலையும் சொல்லுகிறார்கள், அடையாளம் எதுவும் தெரிவிக்கவில்லை, பொழுது விடிந்தது, மாமான் மகளே நீ எழுந்து வர வேணும்ன்றார். ஆனால் இந்த ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, மாமான் மகள் சயனித்துக் கொண்டிருக்கிறார், படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன ரீதியிலே எவ்வளவு அழகா படுத்துருக்கான்ற விவரணத்தை எல்லாம் சொல்லி ஆரம்பிக்கக்கூடியதா இருக்கிறது. துமணி மாடத்து சுட்டும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள் தான் உமையோ அன்னிச்செவிடோ அனந்தலோ ஏம பெருந்தியில் மந்திரப்பட்டாளோ மாமா என் மாதவன் வைகுந்தன் அமம் பரவும் நவின் பூமணி மாடம். அவன் எங்க பயணித்துக் கொண்டிருக்கா, படுத்துக் கொண்டிருக்காங்க. மாமான் மகள்ன்றத ஒரு தூமணி மாடம்னு சொல்லக்கூடிய ஒரு மாடத்திலே படுத்துக் கொண்டிருக்கிறாள். சுத்தும் விளக்கெரியா, அவளை சுத்தி அந்த ஒரு சயனத்துல ஒரு மஞ்சத்துல படுத்துட்டு கட்டல, அந்த இடத்துல சுத்தி விளக்குகள்லாம் எரிஞ்சிடும். சுத்தும் விளக்கெரிய, அது மட்டும் இல்ல, ரூபம் கமழ, அந்த இடத்துல சாம்பிராணி அகில் புகைகள்லாம் போட்டிருக்கார்கள். அந்த நறுமண புகையெல்லாம் அந்த இடத்துல வீசி கொண்டிருக்கிறது. துயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளே, நல்ல மென்மை குளிர்த்தி இவைகளை உடைத்தா இருக்கக்கூடிய ஒரு படுக்கையிலே சயனித்துக் கொண்டிருக்கிறாள். அவளை மாமான் மகளே அப்படின்னு நினைக்கிறார். மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய். நாங்கெல்லாம் வந்துட்டோம், பொழுது விடிஞ்சு விடுத்து, அதனால ஒரு வீட்டு கதவை தர அப்படின்னு அவளுக்கு ஒரு பிரேரணையை வைக்கிறார்கள் அந்த இடத்துல. அதான் ஆனா இவர்கள் என்ன பண்றாங்க, ஒரு 10 தரத்து வாய தரத்து பதிலும் சொல்லல. அது ஒரு மாதிரி அப்படியே படுத்துட்டே கிடக்க, ஸ்தப்தையை போலே ஒரு மயக்க முத்தவளை போலே படுத்துக் கொண்டு கிடக்கிறாள். வெளியில இருக்கக்கூடியவர்கள்லாம் ரொம்ப அந்த இவளை எழுப்புறதுக்காக ரொம்ப துவக்குண்டு அப்படியே போய் ரொம்ப சிரமமா இருக்காங்க. பார்க்கறதுக்கே அவ ரொம்ப கஷ்டமான நிலையில இருக்கிறது போல இருக்கு. ஆனால் உள்ள இருக்கக்கூடியவள் எப்படி இருக்கா, சுகமா ஒரு கட்டில படுத்துட்டு இருக்காள். வெளியில இருப்பவருக்கு அழைக்கிறதெல்லாம் ஒரு லட்சியம் பண்ணாத ஒரு தசையிலே அவ மாதிரி படுத்துக் கொண்டிருக்கிறாள். அதை பார்த்த உடனே அந்த மாமான் மகளா இருக்கக்கூடியவளுக்கு ஒரு ஒரு அம்மா அவளை சொல்றாரு, மாமியர் அவளை எழுப்பீரோ. அவளுக்கு இறக்கம் ஏற்படுறது அந்த மாமி. அந்த அம்மாவுக்கு ஒரு இறக்கம் ஏற்பட்டோடனே அது அவளுடைய முகத்திலே தெரிவிக்கிறது. தெரிஞ்ச உடனே அவ என்ன சொல்றா, அவளை பார்த்து மாமியர் அவளை எழுப்பீரோ, உனக்குதான் கொஞ்சம் மிரட்ட இருக்கேன், உன் பெண்ணு இறக்கமில்லாத தூங்கிட்டு இருக்கா, அதனால அவளை எழுப்பும்போது எழுப்பீரோ. அவளை ஏதோ சொல்லி பார்க்கறா, அந்த பொண்ணு ஒண்ணு எழுதுக்கிறதா தெரியல. உடனே உன் மகள் தான் இவ்வளவு நாங்கள் பேசிட்டே இருக்கோம், எழுந்து வா, பொழுது விடுஞ்சு போச்சு, நோன்பு நோக்க வேணும்னு நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், ஆனால் நீ எழுதுக்க மாட்டேன்றீங்க, உன் பெண் எழுது கிடையாது, உன் மகள் தான் ஊமையோ. உன் பெண் என்ன ஊமையா, பேச தெரியாதவளா, இதோ வரேன் அப்படின்னு சொல்லலாம், சொல்லலையே. அன்னி செவிடோ, காது கேட்காதோ, அவளுக்கு காது கேட்காத கொடுத்தோ. அனந்ததோ, அனந்தலோன்னா வீட்டை யாராவது ஒரு கட்டி வைத்திருக்கிறாரோ, அந்த எழுதுக்க முடியாத கட்டில் எழுதுக்க முடியாத கட்டி வைத்திருக்கிறார்களோ. எம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ, ரொம்ப பெருந்துயில் அவளுக்கு உறக்கத்திலே ஆழ்பட்டாலோ, இல்லை யாராவது மந்திரத்தாலே கட்டி போட்டிருக்கிறார்களோ அப்படின்னு அதான் கேட்கிறான். அவனே சொல்றான், இல்லை இல்லை இப்படி எழுந்துடுவா, எம்பெருமான் பகவானுடைய நாமத்தை எல்லாம் நீங்க சொல்லி கொண்டு இருந்தோ அது நேரம் அப்படின்னு சொல்றான். மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னென்னு நாமம் பலவும் நவின்னேதோர் என்பாவாள். நாங்க நிறைய சொல்லிட்ட நாமங்கள், மாயன்னு சொல்லுவோம், மாதவன்னு சொன்னோம், மணிவண்ணன்னு சொல்லுவோம், வைகுந்தன்னு சொன்னோம். எந்த நாமத்தையும் உன் பெண் எழுதுகிறதாக தெரியலே, நீதான் அவளை எழுப்ப வேணும். பாசுரத்தை கலை கட்டுகிறார்கள் என்று பார்க்கிறோம்.
இப்ப காட்டுகிறார்கள் சில விஷயங்களை. இந்த வியாக்கியானம் அருளிச்சது ஆச்சாரியர்கள் ரொம்ப அழகா காட்டுகிறார்கள். இந்த மாமான் மகளேன்னு ஒருத்தர் எழுப்புறாளே, அவள் எப்படிப்பட்டவளாய் இருக்கிறாள் அப்படின்னு கேட்டால், அந்த எம்பெருமானே நம்மை வந்து கை கொள்ள வேணும், நாம போய் எம்பெருமான் இடத்துல போகக்கூடாது. உந்தன் நேதி கூட சொன்ன, உந்தன்னை பாடிப்பறை கொண்டு பெருமாள் இடத்துல நம்மளா போகக்கூடாது, அவனா வந்து நம்மளை பற்ற வேண்டும். அதுதான் ஸ்வகத ஸ்வீகாரம், பரகத ஸ்வீகாரம் பேரு சொன்ன நேதி. அதே போல இவனும் எப்படிப்பட்டவளாக இருக்கிறான்னா, எம்பெருமான் நம்மை வந்து அழைத்து செல்ல வேணும்னு அப்படியே செயலித்து கொண்டிருக்கிறாள். ஏன்னா நம்மளாம் எம்பெருமானுடைய சொத்து, நம்ம உடைமை, நம்மெல்லாம் உடைமையா இருக்கக்கூடிய காலத்திலே உடைமையா இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் என்ன ஏதாவது வேலை உண்டான ஒண்ணும் கிடையாது. உடையவன் தான் அந்த உடைமையை கொண்டு போக வேண்டும் என்று தெரிவிக்கிறார்கள். சீதா பிராட்டியை ராவணன் கவர்ந்து சென்றான். அங்க அசோகவனத்துல இருக்காங்க. அனுமார் போய் பார்க்கிறார் சீதா பிராட்டி. நான் தான் இந்த ராமனுடைய தூதனா வந்திருக்கேன், ராமனுடைய செய்திகள் எல்லாம் அனுமான் இடத்துல தெரிவித்தான். தெரிவித்த உடனே எல்லாம் கேட்டுண்டா. சரி, ராமனுக்கு என்னென்ன செய்திகள் வேணுமோ அதெல்லாம் சொல்லிட்டான். அப்புறம் கடைசியில் அனுமாருக்கு ஒரு யோஜனை தோணுச்சு. உடனே சீதா பிராட்டி சொன்ன, நானே உங்களை தோல்ல வச்சு தூக்கின்னு போயிடுவேன். ராமன் இவ்வளவு தூரம் வந்து அவனுக்கு கஷ்டப்பட்டு வந்து ஒரு யுத்தம் பண்ணி பல பேரை கொண்டு எதுக்கு ஒன்று இது பண்ணணும், நானே உன்னை தூக்கின்னு போயிடுவேன் அப்படின்னு சொன்னான். உடனே சீதா பிராட்டி சொன்னா, இல்லை இல்லை, உடைமையை காப்பாற்ற வேண்டியது உடையவனுடைய கடமை இல்லையா? அதனால எனக்கு நாதனாய் எனக்கு உடையவனாய் இருக்கக்கூடியவன் அது ராமன். நான் உடைமை, நான் சொத்து தானே. என்னை காப்பாற்ற வேண்டியது, ரட்சணம் பண்ண வேண்டியது அந்த ராமனுடைய கடமை. நாம் நயே திதிகா புஸ்தகா தத்தஸ்ய சதுருஷம் பவேத். ஸ்ரீராமன் அழைத்து சென்றானே தான் எனக்கு பெருமையை தவிர, நான் உன் தோல்ல ஏறி உட்கார்ந்து வந்துட்டான்னா என்ன சொல்லுவான்? ராமன் வக்கீலாதவன், சண்டை பொருளுக்கு வக்கில்லாத என்ன பண்ணிட்டான், அனுமானை கொண்டு இது பண்ணிட்டான்னு ஒரு வார்த்தை சொல்லலாம். அதுவும் வேண்டாம், அவனுக்கு உடைமையாய் நான் இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே என்னை காப்பது அவனுடைய கடமை. இந்த உலகத்திலே யார் யார் உடைமையை உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய சொத்து அவர்கள் பரிபாலனம் பண்ணணுன்ற சாமானியமான நியாயம் தெரிஞ்சுக்கணுமே. அப்போ ராமனே இந்த நியாயத்திலிருந்து தவறிட்டான்னா ஊர்ல இருக்கிறவர்களாம் தன்னுடைய கடமையிலிருந்து விலகி போய் விடுவார்கள் அப்படின்னு ஒரு கருத்து தெரிவிப்பதை போல இருக்கிறதுன்னு காட்டுகிறார்கள். உள்ளே இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்கா, வெளியில இருக்கக்கூடியவர்களோட இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, வெளியில வந்து எழுப்ப வந்தார்கள் பார்த்துக்கணும். அப்புறம் என்ன பார்த்தா, லக்ஷ்மணனை போல தர்மத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களா இருந்தாங்க. லக்ஷ்மணன் என்ன தர்மத்தை கடைபிடித்தான் அப்படின்னு கேட்டால், ராமனுக்கு பண்ண வேண்டிய தொண்டுகளை எல்லாம் எப்பொழுதும் எந்த காலத்திலும் இரவு பகலன்னு பார்க்காது, எந்த நாள் கிழமைன்னு பார்க்காது, எப்பொழுதும் லக்ஷ்மணனானவன் ராமனுக்கு தொண்டு புரிவதையே ஒரு தன்னுடைய கொள்கையாக கொண்டிருந்தான் பார்க்கிறோம். அதே போல இப்போ வெளியில எழுப்பக்கூடியவர்கள் என்ன பண்றாங்க, மேல தெரிவிக்க வர எத்தைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு தோமேயாவும் உனக்கே நாம செய்வோம். எத்தனை பிறவிகள் நாங்கள் பிறந்தாலும் உனக்கு தொண்டு புரிவதையே எங்களுக்கு ஒரு கர்த்தவியம், எங்களுக்கு ஒரு கொள்கையாக கொள்வோம்னு தெரிவிக்கப்படுகிறார்கள். அதே ரீதியில் தான் இப்ப எழுப்ப வந்தவர்கள்லாம் எப்படி இருக்கிறார்கள்னா, அந்த லக்ஷ்மணனுடைய நடைமுறை, அவனுடைய கொள்கை எப்படி இருந்தோ அதே கொள்கை உடைத்தவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம். உள்ளே உறங்கி கொண்டிருக்கிறாளே அவள் எப்படிப்பட்டவளாக இருக்காள் அப்படின்னு கேட்டால், பரதனை போலே இருக்கிறாள். பரதனுக்கு என்ன குணம் அப்படின்னு கேட்டால், அத்தியந்த பரதந்திரன்னு சொல்லுவார். பரதந்திரன்னா இட்ட வழக்கா இருப்பது. ராமன் என்ன சொல்றானோ அதை சொல்ல கேட்டு அப்படியே நடக்கக்கூடியது. லக்ஷ்மணன் அப்படி கிடையாதா அப்படின்னு கேட்டால், லக்ஷ்மணனும் அவனுக்கு ராமனுக்கு பரதந்திர பட்டவன் தான். ஆனால் எப்படின்னா, இப்ப கைங்கரியம்ன்றது முன்னாடி வந்து நின்றுட்டோம்னா அப்போ ராமன் பேச்சு கூட கேட்க மாட்டான். ராமனுக்கு செய்ய வேண்டிய தொண்டு அப்படின்ற ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டதுன்னா, அது செய்ய வேணும்னு ஒரு கட்டாயம் ஏற்பட்டதுன்னா ராமர் சொல்லை கூட கேட்க மாட்டான். ராமர் காட்டுக்கு போகணும்ன்றது நியமனம் ஆயிட்டு எடுத்து தசரதன் போயிட்டு வாங்கிட்டார். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே வந்து ராமன் சொல்றான், லக்ஷ்மணா நீ என்னோட வர வேண்டான்றான். விடாப்பிடியாக ராமனை பின்தொடர்ந்து சென்றான். சுத்தமெல்லாம் பின்தொடர தொல்கானம் அடைந்தவனே. குலசேகர ஆழ்வார் பாடுறார், சுத்தமெல்லாம் பின்தொடர தொல்கானம் அடைந்தவனே. ராமன் முன்னாடி ராமன் காட்டி போச்சு எவ்வளவு பேர் போனா தெரியுமா?
நிறைய பேர் ஒரு ஆறெல்லாம் பின்னாடி போனாங்க. அப்படி யாரும் போனதா தெரியலையே, 2 பேர் தானே, சீதா பிராட்டியும் லக்ஷ்மணன் 2 பேர் தானே போனாங்க. அவர் 2 பேர் இருந்தா போதுங்க, ஒரே திரண்டு போனது போல சொல்லக்கூடியதா இருக்கு. அப்போ லக்ஷ்மணன் என்ன பண்ணுவான், கைங்கரியத்துக்கு இடையூறாக ராமனே ஏதாவது ஒரு வார்த்தைகள் சொன்னானாலும், ராம கைங்கரியத்துக்கு இடையூறாக ராமனே வார்த்தைகளை சொன்னானாகிலும் அது என்ன பண்ணும், அதை ஏற்க மாட்டான். அந்த விதத்துல வித்தியாசம். பரதன் எப்படிப்பட்டவனா இருக்கான், ராமா நீ நாட்டுக்கு திரும்பி வர வேணும்னு சொல்லி அவன் போய் காட்டுல போய் அழைக்கிறான். அப்போ ராமன் என்ன சொல்றான், நான் வர முடியாது, நீ போய் ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருன்னு சொல்லக்கூடிய காலத்திலே ராமன் சொன்னதை ஏற்றுக்கொண்டான். அயோத்தியா பட்டணத்துக்கு தெரியுமா, அயோத்தியா பட்டணத்துக்கு வரல, நந்தி கிராமன்ற ஊர்ல இருந்து ராமன் அந்த 14 ஆண்டுகள் வனவாசம் முடித்து வரும் பரியந்தம் அந்த அயோத்தியா மாநகரத்தை ஆண்டான்னு பார்க்கிறோம். இப்போ உள்ள இருக்கக்கூடிய வெளியிடக்கூடியவர்களும் இதுதான் வித்தியாசம்னு சொல்லக்கூடியவளாய் இருக்கிறார். அப்ப எப்படி இருக்காள் இவனுடைய தன்மை, படுத்துக் கொண்டிருக்கிறவள் கிருஷ்ணன் எப்போது வந்து நம்மை ஆட்கொள்வானோ அப்போது ஆட்கொள்ளட்டும் அப்படின்ற மாதிரி ரொம்ப நிர்பரையா கண்டிப்பா அவன் செய்வான். அந்த விசுவாசம் அவனுக்கு நம்பிக்கை அதில் இருந்தது சொல்லக்கூடியவர்கள். தூமணி மாடத்து, தூமணி மாடுன்னா, மணிமாடுன்னா எப்படின்னா ஒரு ஒரு ஹால் போல வச்சுக்கோங்க. அதுல எங்கிருந்து பார்த்தாலும் உள்ள இருக்கக்கூடிய பொருளை பிரகாசமாக எடுத்து காட்டக்கூடியதா இருக்கும். அதுக்கு மணிமாடம்னு பேர். திருமங்கையாளர் பாட மணிமாட கோயில் வணங்கல் மணமே, மணிமாட கோயில்னு ஒரு திவ்யதேசம் பேர், திருமணிமாட கோயில்னு பேர். மணிமாடங்களை போல அங்க அமைப்பெல்லாம் இருக்கு. இப்ப நடுவுல இருந்து எங்க அங்க இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய பிரதானமான வஸ்து என்னவோ அதை எங்கிருந்து பார்த்தாலும் அதை எடுத்து காட்டக்கூடியதா, எந்த மூலையிலிருந்து பார்த்தாலும் காட்டக்கூடியதா இருக்கிறது. அந்த மணிமாடம் எப்படி சமைத்தது, எதாலே கட்டப்பட்டது அப்படின்னு கேட்டால் பூமணி மாடம். இயற்கையாகவே தூய்மையாக இருக்கக்கூடிய தோஷமற்ற மணிகளை கொண்டு கட்டப்பட்டதா இருக்கிறது இந்த தூமணி மாடம் அப்படின்னு தெரிவிக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, எழுப்ப வந்தார்கள் இல்லையா, இவர்களுக்கெல்லாம் அந்த மாளிகை மேல நோக்கெல்லாம் கிடையாது. அதுல அந்த அந்த மாளிகை மேல தூமணி மாடம்னு எதுக்காக வந்து ரொம்ப உயர்த்தியா சொல்லுகிறார்கள்னா, இவர்கள் எழுப்ப வந்த பெண்ணான அந்த மாமான் மகள்னு சொல்லக்கூடியவள் அந்த கிரகத்திலே அந்த வீட்டிலே வசிக்கிறாள். அதனாலதான் அதுக்கு பெருமையை தவிர அந்த மணிகளாலே சமைக்கப்பட்டதுனால அதுக்கு பெருமை இல்லை. ஆனாலும் என்ன பண்றாங்க, அந்த கவித்துவம் தூமணி மாடம் இயற்கையாகவே தூய்மையாக இருக்கக்கூடிய மணிகளை கொண்டு சமைக்கப்பட்டதாக இருக்கக்கூடியது அந்த தூமணி மாடம் தெரிவிக்கிறார்கள். அந்த மாளிகை அப்ப இருக்கிறதுனால இது கூடத்தாழ்வான்ற ஆச்சாரியர் தெரிவிப்பாராம், கீதாம்சத்துக்கு ஒரு வைஷ்ணவனுடைய கிரக யாத்திரையை அனுசந்திக்க அமையும். அப்படின்னா என்னன்னா, நமக்கு இதம் நன்மை ஏற்படணும் அப்படின்னா எவ்வளவோ விஷயங்கள் பண்ணலாம். அவர் சொல்றார், ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் ஒரு வந்து எம்பெருமானுடைய பகவானுடைய பக்தன், விஷ்ணுவினுடைய பக்தமானவன், அவனுடைய கிரகத்தை நினைத்தாலும் போதும் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதை நினைச்சாலும் போதும் நமக்கு நன்மை ஏற்படும், பெருமாளை செயல்படுவது கூட அவசியம் இல்லைன்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்போ அந்த உய்வு பெறணும்னா ஒரு திருமாளிகையோட சிறப்பை நெஞ்சால் நினைத்தாலும் போதும் சொல்லக்கூடியதாக. இப்போ நமக்கெல்லாம் என்ன கடமை அப்படின்னு கேட்டால், ஒரு ஆச்சாரியன் நமக்கெல்லாம் இருக்கார். ஆச்சாரியன் நமக்கு கண்டிப்பாக உயர்ந்தவர் தான். ஆச்சாரியன் சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய வஸ்துக்களும் நமக்கு இதுதான். அப்போ சொல்லக்கூடிய காலத்துல என்ன சொல்றோம், ஆச்சாரியன் திருமாளிகைன்னு நம்ம எல்லாம் சொல்றோம். அவர் வசிக்கக்கூடிய இந்த வீட்டை என்ன சொல்றோம், ஆச்சாரியன் திருமாளிகை. ஏன்னா அதுக்கு நம்ம உய்வை கொடுக்கக்கூடியது சுவாபாவிகமாக இயற்கையாகவே நமக்கு அதெல்லாம் உள்ளத்துல ஊறி போயிருக்கிறது. சொல்லக்கூடிய காலத்துல ஆச்சாரியனோட வீடு, குருவோட வீடு இப்படிலாம் சொல்றது கிடையாது. ஆச்சாரியன் திருமாளிகைன்னு சொல்றோம். யாராவது சொல்லலன்னு கூட திருத்திக்கோங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் ஆச்சாரியன் திருமாளிகைன்னு சொன்னா அதுவே நம்முடைய உள்ளத்துக்கு நமக்கு வந்து இந்த ஆத்மாவுக்கு உய்வை தரக்கூடியதாய், இந்த ஆத்மாவை உஜ்ஜீவனம் அடையக்கூடியதாய் இருக்கிறது. இந்த பழைய பிரயோகங்கள்லாம் காட்டக்கூடியது. தூமணி மாடம்னு ஒரு இந்த பாகவதையோட இந்த எம்பெருமானுடைய அடியவளுடைய வீட்டை பற்றி சொல்லிட்டேன். நம்மாழ்வார் எம்பெருமானுடைய கிரகம் அந்த கோயிலை பத்தி ஒரு வாசனம் பாடுறாங்க. துவழில்மா மணிமாடம் தொலைவில்லி மங்களம் தொழிலிவடை. ஆழ்வார் திருநெல்வேலி, திருநெல்வேலி தாண்டி ஸ்ரீவைகுண்டம் தாண்டி ஆழ்வார் திருநெல்வேலி தாண்டி போகக்கூடிய வழியில திருத்தொலைவில்லி மங்கலம் இரட்டை திருப்பதின்னு ஒரு திவ்ய தேசம். அந்த திவ்ய தேசத்துல வந்து திருத்தொலைவில்லி மங்கலம்ன்ற திவ்ய தேசத்தை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணக்கூடிய காலத்துல அந்த பெருமாளுடைய கோபுரத்தை மங்களாசாசனம் பண்ணக்கூடிய காலத்துல துவழில்மா மணிமாடம்
துவளற்ற மணிகளாலே சமைக்கப்பட்டதாய் இருக்கக்கூடிய ஒரு சன்னதியிலே வீட்டிருக்கக்கூடியவன் இந்த எம்பெருமான் மங்களாசாசனம் பண்றான். அந்த துவளில் அப்படின்னு சொல்லக்கூடியது மணிமாடம், துவளில்னு சொல்லக்கூடியது அந்த இடத்துல ஒரு அடைமொழி விசேஷமா இருக்கு. தூமணின்னு சொல்லக்கூடிய இடத்துல அந்த தூன்ற சப்தம், அந்த எழுத்தானது அக்ஷரம், அது ஒரு விசேஷம் அடைமொழியாக இருக்கிறது. தூமணி மாடம்னு சொல்லக்கூடிய அந்த தூன்ற எழுத்துக்கு என்ன சொன்னோம்? தூய்மையான மணிகளாலே சமைக்கப்பட்டது சொல்லிக்கிறார்கள். துவளில்மா மணிமாடம்னா, துவள்னா தோஷம். சாதாரண சொல்லுவோம் இல்லையா, வைரக்கல்லாம் வாங்கக்கூடிய சமயத்துல சொல்லாத தோஷம் இல்லாத இருக்கா பார்த்து வாங்கணும். அது மாதிரி கற்களுக்கெல்லாம் தோஷம் உண்டு. அப்போ என்ன சொல்றார்? துவளில்மா மணிமாடம்னா தோஷமற்றதா இருக்கோடு இப்பொழுது தோஷமற்றதா இருக்கக்கூடிய கற்களாலே மணிக்கற்கள் மணிகளாலே கட்டப்பட்டதா இருக்கக்கூடியது அந்த மாடம்னு தெரிவித்தார். கட்ட திருப்பதியில் இருக்குது. இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், எம்பெருமானுடைய அடியாருடைய கிரகம் எப்படி இருக்கு, வீடு எப்படி இருக்கு, திருமாளிகை எப்படி இருக்குன்னா தூமணி மாடம், ரொம்ப தூய்மையான மணி, எந்தென்னைக்கும் ஒரு தோஷம் இல்லாத மணியாய் அது இருந்தது. ஆனால் பகவானுடைய கோவிலானது எப்படி இருக்குன்னா துவளில்மா மணி மாடம், என்னைக்கோ ஒரு சந்தர்ப்பத்துல தோஷமற்றதா இருந்தது, இப்பொழுது தோஷம் நீக்கப்பட்டதா இருக்கிறது. இதுன்னு காட்டக்கூடியதா இருக்கு. இப்ப என்ன அர்த்தம் எல்லாம் நமக்கு புரியுது அப்படின்னு கேட்டால், எம்பெருமானுடைய சந்நிதியை காட்டிலும் அந்த பாகவதர்களுடைய வசிக்கக்கூடிய இந்த திருமாளிகைன்றது ரொம்ப ஏற்றம் படைத்ததாய், ரொம்ப உத்தேசியமான பூமியாய் இவர்களுக்கெல்லாம் போற்றுகிறதுன்னு தெரிவிக்கிறார். தெரிவிக்கிறார். இப்போ 2 விஷயம் சொன்னோம். தூமணி மாடம்னு ஒரு விஷயம் சொன்னோம், துவளில்மா மணி மாடம்னு ஒரு விஷயம் சொன்னோம். இப்ப தெரிவிக்கிறார், இந்த தூமணி மாடம்னு சொல்லக்கூடியது எப்படி தெரியுமா? பரமபதத்திலே ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய நித்தியசூரிகளை போலே இவர்களுடைய இருப்பு. துவளில்மா மணிமாடம்னு சொல்லக்கூடியது அந்த ஸ்ரீவைகுண்டத்திலே இருக்கக்கூடிய முக்தாத்மாக்களுடைய இருப்பை போலே இது காட்டுகிறார். ஏன்னா ஸ்ரீவைகுண்டத்துல எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய நித்தியசூரிகள் ஆதிசேஷன், அனந்தாழ்வான், ஆதிசேஷன், கருடன், விஸ்வக்ஷேனர் போன்றவர்களும் நித்தியசூரிகள். அவர்கள் எந்த காலத்திலும் இந்த நிலவுலகத்திலே பிறந்தவர்களே அன்று. அது மட்டும் இல்லை, சதா சர்வ காலம் அந்த இடத்திலே அந்த எம்பெருமானுக்கு தொண்டு காட்டக்கூடியவர், கைங்கரியம் செய்யக்கூடியவர்கள் அவர்கள். நம்மாழ்வார் ஒரு பாசப்பாடு, நுளார் பெருமான் கடுமை செய்வாரையும் செரும் ஐம்புலன் இவை. அந்த ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பரமபத நாதனுக்கு எப்பொழுதும் கைங்கரியம் செய்யக்கூடியவர்களா இருக்கக்கூடியவர்கள். அவங்க எப்படி இருக்காங்கன்னா, அவர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த பூமிக்கு வரதுக்கு அஞ்சுவார்கள். எதனால அப்படின்னு கேட்டால், இந்த பூமியிலே நமக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த இந்திரியங்கள் அதெல்லாம் படுத்துமே அங்கு வந்தா செரும் ஐம்புலன், இந்த ஐம்புலன்கள் படுத்து போறதேன்னு அந்த பயத்தினாலே, இந்த பயாக்ரோஷத்தினாலே அவர்கள் இந்த பூமியிலே கால் வைக்காதவர்களாக இருக்கிறார்கள். தோஷ ரகிதர்கள், அவர்களுக்கு தோஷமே கிடையாது. அவர்களெல்லாம் தூமணி மாடத்தை போலே. மற்றொன்று துவளில்மா மணி மாடம்னு சொன்னாங்க, அவர்களெல்லாம் முக்தாத்மாக்களை போல. நம்ம போல ஒரு காலத்துல சம்சாரிகள் அந்த உலகத்துல இருந்தவர்கள். என்னாச்சு அப்புறம்? அந்த எம்பெருமானுடைய இன்னருளுக்கு இலக்காகினார்கள். அதனால என்னாச்சு, அவர்கள் அந்த வைகுண்ட பதவியை அடைந்தார்கள். அப்ப என்ன, ஒரு சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கு தோஷம் இருந்தது சம்சாரிகளாய் பிறந்த காலத்தில். அப்புறம் தோஷம் நீங்கியது, துவளில்மா மணிமாடமானார்கள். அவர்கள் முக்தாத்மாக்களாக வைகுண்டத்திலே அந்த எம்பெருமானை அடைந்தார்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ராஜாக்களுடைய பவனங்கள்லாம் கட்டுவார்கள், மாளிகைகள்லாம் கட்டுவார்கள். அவர்கள் நல்ல மணிகள் எல்லாம் வாங்குவார்கள். எல்லா மணிகளும் நல்ல மணிகள், தோஷமற்ற மணிகள் எல்லாம் மொத்தமா வரும். அப்படி வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே முதல்ல எதை கட்டுவாங்கன்னா, இந்த ராஜாவுடைய அந்தப்புறத்தை கட்டுவார்கள். அந்தப்புறத்தை கட்டக்கூடிய, அந்தப்புறம்ன்றது ராணி வசிக்கக்கூடிய, அப்ப இருக்கக்கூடிய கற்களிலே நல்ல கற்களாய், தோஷமற்ற கற்களாய், எப்பொழுதும் தூய்மையாக, முதல் கொண்டு தூய்மையாக இருக்கக்கூடிய கற்களை கொண்டு, மாணிக்கங்களை கொண்டு அந்த அந்தப்புறத்தை சமைப்பார்கள். அதுக்கப்புறம் மீண்டு போன கற்கள்லாம் இருக்கு பாருங்க, அது கொண்டு ராஜாவுக்கு ஒரு பவனம் வேணுமே, அவனுக்கு இந்த ராஜாங்க அலுவல்களை எல்லாம் பார்க்கணுமே. அதுக்கு என்ன பண்ணுவார்கள்னா, மீதம் இருக்கக்கூடிய கற்கள் அது தோஷமுற்றதாக இருக்கும், தோஷம் நீக்கப்பட்டதாக இருக்கும், தூய்மையானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அந்த மீந்து போன கற்களை கொண்டே தங்கள் ராஜபவனத்தை சமைப்பார்கள் காட்டக்கூடியது. அப்போ இதனால் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த பாகவதர்கள் வசிக்கக்கூடிய எம்பெருமானுடைய அடியார்கள் வசிக்கக்கூடிய திருமாளிகை இவர்களுக்கு ரொம்ப உத்தேசம். இவர்களுக்கு அந்த விதத்துல ரொம்ப மதிப்பு மிக்கதாக இருக்கிறது இவர்களுக்கு தெரிவிக்கிறார். ஆண்டாள் நாச்சியார் திருமொழி ஒரு பாசனம், ஒரு திவ்ய பிரபந்தம் பாடல். அது பாடம், ஆடமாள்
மாளிகை சூழ் மதுரை 14 நம் தெருவின் நடுவே வந்திட்டு உடை மாமதையானை உதைத்தவன் கூடுமாகில் நீ கூடிடு கூடலே. வியாக்கியானம் பண்றது தெரிவிக்கிறார். ஆண்டாள் ஒரு வீடு வாங்கிட்டாங்க. எங்க அப்படின்னு மதுரை 14 மதுரையில ஒரு வீடு வாங்கிட்டாங்க. எதுக்குன்னா கண்ணன் வந்தா தங்கறதுக்கு ஒரு வீடு வேணும். கண்ணன் எதுக்கு மதுரைக்கு வர போறான் அப்படின்னு கேட்டான். உடை மாமதையானை உதைத்தவன் கம்சன் என்ன பண்ணா ஒரு வில்விழவுன்னு ஒரு இது ஏற்பாடு பண்ணான். அக்ரூரர் அமைச்சு கண்ணனை அழைச்சுட்டு வா அப்படின்னு. அப்ப கண்ணனை அழைச்சுட்டு வரான்னு செய்தி கேட்டோன்னு என்ன பண்ணாவா, ஒரு நந்தருவின் நடுவே வந்துட்டு ஒரு வீட்டு தனக்குன்னு ஒரு வீட்டை வந்து ஆண்டாள் மதுரையில வந்து வாங்கிட்டான், இல்ல கட்டிட்டான். இப்படி இருக்கா, நந்தருவின் நடுவே வந்துட்டு இப்போ வரானே. அங்க வரக்கூடிய காலத்துல தன் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டான். எப்படி வரணும் அப்படின்னு கேட்டா, மாளிகை சூழ் மதுரை 14 நாடின்னா வந்து கேட்கணுமா, நாய்ச்சார் திருமாளிகை எங்க இருக்கு, ஆண்டாள் திருமாளிகை எங்க இருக்கு, சூடி கொடுத்த சுடற்குடியோட திருமாளிகை எங்க இருக்கு, கேட்டுட்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். ஏற்கனவே என்ன பண்ணான், உனக்கு கீழே ஒன்று தெரிவிச்சேன், மாமான் மகளே அந்த ஊர்ல ஒரு உறவு வேணும்னு ஆசைப்பட்டான். அதை விட ஒரு வீடு வேணும்னு ஆசைப்பட்டான். அப்படிதான் இருக்குன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது அவர்களுக்கு. அப்போ காட்ட வந்த இந்த விஷயம் இந்த இடத்துல என்னன்னா, நமக்குன்னு ஒரு வீடு இருக்கணும்னு ஆசைப்படுறது தப்பே கிடையாது. சில பேர்லாம் சொல்ற வீடு போய் பெருமாண்ட போய் வீட்டை கேட்காதான்னு கேளும், தாராளமா கேளும். எனக்கு வீடு வேணும், எனக்கு ஒரு வீடை கூட எமருமானே, உன் அடியவர்கள்லாம் வந்து தங்கினான்னா அவர்களுக்கெல்லாம் கைத்தறியம் பண்றதுக்கு எனக்கு ஒரு வீடு கொடுன்னு கேளுங்க. கண்டிப்பா டபுள் பெட்ரூம் இல்ல பங்களாவே கொடுப்பாரு. மாளிகை சூழ் மதுரை 14 நம் தெருவின் நடுவே வந்துட்டு அந்த மாதிரி ஆசைப்பட்டான்னு சொல்லக்கூடியது. தூமணி மாடத்து சுத்தும் விளக்கெரிய அவ பண்ணிட்டு இருக்கான். தூமணி மாடம், அந்த மாடத்துல எப்படி இருக்குன்னா நிறைய விளக்குகள்லாம் ஏற்றி வச்சிருக்கான். அந்த விளக்குகள்லாம் நல்லா வந்து என்ன சொல்றது, இந்த ஜோதிஷ் அந்த வந்து வெளிச்சத்தை நல்லா உழக்கூடியதாக இருக்கிறது. பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்யமா இருக்கு. இந்த விளக்குன்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, எதை நிர்ணயம் பண்றது அப்படின்னு கேட்டா ஞானத்தை சொல்லக்கூடியதா இருக்குது. பூதத்தாழ்வார் ஒரு ஆழ்வார்கள் 2வது அவர் பாடார். அன்று தனடியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா அன்புருகி ஞானச்சுடர் விளக்கேற்றினேன். ஞானச்சுடர் விளக்கேற்றினேன் அவர் ஒரு விளக்கு ஏற்றினாராம். அது என்ன விளக்கு அப்படின்னு கேட்டால், இந்த அகலை கொண்டு இதை கொண்டு எண்ணெயை கொண்டு ஏற்றின விளக்கு இல்லை. நமக்கெல்லாம் இயற்கையாக விளையக்கூடிய இந்த அஞ்ஞானம் அவித்யா இதெல்லாம் தீரும் அளவுக்கு ஞானச்சுடர் விளக்கை நான் ஏற்றினேன்னு தெரிவிக்கிறார். அப்போ அதே ரீதியில இங்க பார்க்கக்கூடிய காலத்திலே இந்த சுத்தம் விளக்கறியான்னு சொல்லக்கூடியது எதை பறை சாற்றுகிறது அப்படின்னு கேட்டோமே, ஆனால் அது ஞானத்தை பறை சாற்றுகிறது காட்டப்படுகிறது. தூமணி மாடத்து சுத்தும் விளக்கறிய மேல இருக்கா தூபம் கமழ. தூபம் கமழன்னா என்ன பண்றான், அந்த அகில் புகை சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு அப்படியே நறுமணம் வந்துட்டே. சாதாரணமா நம்ம எல்லாம் சாம்பிராணி புகை இருக்கும், அதுல வாசனை வருது கூட புகைத்தான் நிறைய வரும். ஆனா இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா, வியாக்கியான எழுதுறா சொல்றா தூபம் கமழ. தூபம் கமழன்னா புகையே இல்லையா, நறுமணம் மட்டும் சுத்தி சுத்தி வரக்கூடியதா இருக்கிறது காட்டிக்கிறாங்க. தூபம் கமழ உயிரனை மேல் கண் வளரும். இப்போ தூபம் கமழன்னு ஒரு விஷயம் சொன்னா இல்லையா, அது ரெண்டுத்தையும் சேர்க்கிறான். தூமணிமா சுத்தும் விளக்கறிய தூபம் கமழ. ஏற்கனவே என்ன சொன்னேன், விளக்கறியான்னு சொல்லக்கூடிய காலத்திலேயே அது ஞானத்தை நம்மளுடைய வந்து ஞானத்தை சொல்லக்கூடியதா இருக்கிறதுன்னு சொன்னோம். இப்போ தூபம் கமழன்னா நறுமணத்தை காட்டக்கூடியதா இருக்கிறது. அப்போ என்ன இருக்கு, அந்த விளக்கும் இருக்கு, அதுக்கு மேல அந்த அது ஒரு ரம்யமா இருக்கு, அந்த இடத்துல ரொம்ப நறுமணம் மிக்கதா இருக்குது. அப்படின்னா ஞானம் ஒருத்தனுக்கு இருக்கு அப்படின்னா அந்த ஞானம் எப்பொழுது பரிமணிக்கும் விகசிக்கும் அப்படின்னு கேட்டால், அவன் அந்த ஞானத்துக்கு தகுந்த அமிழ்தான் அவன் என்ன முறையில நடக்கிறானோ அது படி நடந்தாதான் இது பண்ண முடியும். நல்ல ஒரு பெரிய வாத்தியார் வேத தியானம் பண்ண வேதம்லாம் எல்லாத்தையும் சொல்லித்தர. சத்தியம் வதா தர்மம் சரான்னு சொல்றாரு. பசங்களெல்லாம் அதை கேட்டு பண்றாரு. அவர் எப்பயும் போய் சொல்லிட்டு சத்தியம் தானே, சத்தியத்தை உண்மையே பேசுன்னு சொல்லப்படுறாரு. அவர் பொய்ய பேசினார்னா என்ன அர்த்தம், என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், அவர் படித்த படிப்புக்கும் செய்யக்கூடிய செய்கைக்கும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருக்குது.
அப்படி முரண்பாடற்றதாக இருக்க வேண்டும். ஞானம் இருந்ததுன்னா அந்த ஞானத்தின் வழி, அந்த ஞானத்துல என்ன அவர் ஞானம் சம்பாதித்தாலும், அவர் படித்த நூல்களில என்ன விஷயங்கள் எதை கடைபிடிக்க வேணும்னு சொல்லியிருக்கோம், அதை கடைபிடிக்க வேணும். அப்ப அந்த இடத்துல தூபம் கமலான்னு சொல்லக்கூடியது ஞானத்துக்கு பரிபாகமாய் அதை மேலும் வந்து உயர்த்தி காட்டுவதா இருக்கிறது. என்ன அப்படின்னு கேட்டால் அந்த அனுஷ்டானம்னு சொல்லக்கூடியது. அனுஷ்டானம்னா அந்த நடத்தைன்னு சொல்லக்கூடியது. காட்ட வந்த விஷயம் என்ன, ஞானம் இல்லாதவன் எப்படிப்பட்டவன்னா ஒரு கால் இல்லாத உணவனை போலே. அது மாதிரி நடத்தை இல்லாதவன், அனுஷ்டானம் சொல்லக்கூடிய நடத்தை இல்லாதவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவன் குருடனை போலே. இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ண முடியும், தனியா எங்கேயா ஒரு இடத்துக்கு பிரயாணம் பண்ண முடியும்னா பண்ண முடியுமானா ரொம்ப சிரமம் தான். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல இது ரெண்டும் அமைந்தவனா இருக்கும். ஞானம் அனுஷ்டானம் இவை நன்னாகவே உடையனான குருவை அடைந்த மணிலத்தீர் தேனார்கமன திருமா மகள் கொழுனன் தானே வைகுந்தம் தரும். மணவாள மாமனிகள் ஆச்சாரியர் உபதேச ரத்ன மாலைன்னு ஒரு திவ்ய பிரபந்தத்துல இதை பாடிட்டார். ஒரு ஆச்சாரியை நம்ம போய் பணிக்கிறோம், ஒரு குருவை போய் நம்ம பணிக்கிறோமே, அவனுக்கு என்ன இருக்கணும்னா இந்த ஆன்மீக அறிவு நல்ல மிக்க இருக்கவனா இருக்கணும். அது மட்டும் இல்லை, ஆன்மீக அறிவு இருந்தால் மட்டும் போடாது, அந்த ஞானத்தாலே கிடைத்ததை அதை எப்படி அதை நடத்தையிலே கொண்டு வர முடியுமோ அதை ஆச்சரிக்கக்கூடியவனா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஆச்சாரியை நாம் அடைந்தோமே ஆனால் நமக்கு என்ன கிடைக்கும்னா, கையில இந்த நெல்லிக்காய், இந்த கையில ஒரு நெல்லிக்காய் இருந்ததுன்னா எவ்வளவு சுலபமா நம்மளால அதை சாப்பிட முடியும். அதுபோல இந்த ஸ்ரீவைகுண்ட பதவின்னு சொல்லக்கூடியது கையிலிருந்து நெல்லிக்கனியாய் நமக்கு எளிதாய் நமக்கு கிட்டி விடும்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும். தூபமங்கள் கமழும். அவர்களெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பரிமளம் வெள்ளம் சீருத்த அகில் புகையாளரம்பு பஞ்சமம் தன் பசும் சாந்தடைந்து போருத்த வாழைதன் மல்லிகை பூ புதுமணம் வந்து கொண்டெறியுமாலோ. நம்மாழ்வார் ஆழ்வார் பாடுறார் திருவாழ்மொழின்ற பாசுரம். சீருத்த ஒரு இடத்துல அவன் போய் பார்க்கறான்னா எம்பெருமானுடைய இதுல எம்பெருமான பிரிஞ்சு கவலையில இருக்காரு. அப்போ அப்படி பிரிஞ்சு இருக்கக்கூடிய கவலையில பார்க்க சீருத்த அந்த எம்பெருமானுடைய வந்து கிரகம் அந்த இது கோயில் எப்படி இருக்குன்னா சன்னதி. சீருத்த அகில் புகையாழ்நரம்பு பஞ்சமம் தன் பசு சாந்தனைந்து. நல்ல அகில் புகை அந்த இடத்துல பெருகி கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தை நான் ஆழ்வார் நினைக்கிறாங்கன்னா, நாங்கள் எல்லாம் விரகத்துல நான் இன்னும் பிரிந்து நான் இருக்கிறேன், அப்படி இருக்கக்கூடிய சமயத்தை நீ இப்படி போக்கியமா அனுபவிக்கிறையே சொல்லக்கூடியது. அதே போல எழுப்ப வந்த பெண்கள்லாம் என்ன பண்றாங்க, இவளை எப்படியாவது மாமான்மைகளை எழுப்பி செல்ல வேண்டும், அழைத்து செல்ல வேணும்ன்ற தூரம் வந்திருக்காங்க. அவ என்ன பண்றா, உள்ள இருக்க நல்லா வந்து ஒரு வம்சத்திலே ஒரு கட்டிலே சயனித்து கொண்டு அந்த இடத்துல தூபம் கமழறதோட படுத்துட்டு இருக்கான். இதை பார்த்த உடனே அவருக்கு உள்ளது ஒரு வெதுப்பு ஏற்படும். நீ இந்த பொது நீ தூங்குறதான் தூங்குற, இந்த சாம்பிராணி புகை இல்லைன்னா தூங்கவே மாட்டேன், அது கூட நீ தூங்கிட்டு இருக்கீங்க. இந்த சாம்பிராணி புகை இல்லாத உன்னால தூங்கவே முடியாத, இன்றியுமே அவன் தூக்கத்துக்கு ரொம்ப இன்றியமையாத அந்த சாம்பிராணி புகை, அதை போல நீ உறங்கி கொண்டிருக்கிறாயேன்னு சொல்றான். சில இடங்கள்லாம் கொசு பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தி. குட் நைட் மேலே ஏற்றுக்கலன்னா தூக்கமே வராது ஊரெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. அது போல இவ தூங்கி கொண்டிருக்க எப்படி இருக்குன்னா, சாம்பிராணி புகை இல்லைன்னா தூங்கமே வராது போல நீ தூங்கி கொண்டிருக்கிறாயோ. பரிமளம் சத்து குறை இருந்தாலும் பரிமளத்துல கொஞ்சம் குறை இருந்தா கூட நீ தூங்க மாட்டாயோ, கண் வளர மாட்டாயோ. தூகம் உண்டமழ துயிலனை மேல் கண் வளரும். துயிலனை மேல் கண் வளரும். நல்ல மென்மை குளிர்த்தி இருக்கக்கூடிய வந்து ஒரு ஒரு கட்டிலே சயனித்துக் கொண்ட மத்த மேல சயனித்துக் கொண்டிருக்கிறார்கள் படுக்கையில். அப்புறம் மென்மதர் பண்டிவன் பண்டிகாலோ. அவர்கள்லாம் நினைக்கிறார்கள் அந்த படுக்கை பார்த்துக்கூடிய காலத்து அவளுக்கெல்லாம் இவர்கள்லாம் இந்த வெளியில இருக்கக்கூடிய எழுப்பக்கூடியவங்களாம் அது நெருப்பு போல இருக்கு. அவளுக்கு வந்து என்ன பண்ணிருக்க, ரொம்ப வந்து மெது மெதுன்னு ரொம்ப மென்மை உடைத்தாய், குளிர்த்தை உடைத்தாய், நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடியதாய், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மின்மலர்கள் தூகம் கமழ துயிலனை மேல் கண் வளரும். எங்களுக்கு அக்னிய போல இருக்கு. உனக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப மிருதுவா புஷ்பசயனத்திலே ஒரு வந்து புஷ்பங்களை எல்லாம் பரப்பி அதுல வந்து நீ படுத்துட்டு இருக்கிற போல படுத்துட்டு இருக்காயேன்னு தெரிவிக்கக்கூடியது. துயிலனை மேல் கண் வளரும். துயிலைனா எப்படின்னா மற்றொன்னே இனிமையான தூக்கத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது தெரிவிக்கிறார். மேலும் அந்த படுக்கையினுடைய இது எப்படி இருக்குன்னு கேட்டா, அளவு எப்படி இருக்குன்னு கேட்டா, ரெண்டு பேர் ரொம்ப சௌக்கியமா படுத்துக்கணும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு படுக்கையிலே நீ உறுதியாக கண்ணுரண்டுகிறானே என்று சொல்லக்கூடியதா இருக்கிறது. ரூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும். கண் வளரும்னு சொல்றோம்.
சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? சாதாரணமா தூங்கி கொண்டிருக்கிறான்னு சொல்லுவேன். தூபங்கமான துயிலடை மேல் தூங்கும்னு கூட சொல்லியிருக்கலாமே, அப்படி சொல்லல. என்ன எவ்வளவு அழகா மரியாதையா சொல்ல போற, கண் வளரும் என கீழே அவர்கள் அந்த வையத்து வாழ்வீர்கள் பாசனத்தை சொன்னா, தீ குரலை சென்னோதும் நாங்க வந்து தப்பான வார்த்தைகள் எதுவும் நாங்கள் பேச மாட்டோம். அது மட்டும் இல்ல, முதல் பாசனத்துல நீராட போதுவீர் போது, மார்கழி திங்கள் பாசனம், நீராட போதுவீர் போதுவினோ நேரிழை. உடனே அந்த இடத்துல கேள்வி கேட்டார்கள், நீங்க யாரை நீராட கூப்பிடுறீர்கள்? கூப்பிடுறவெல்லாம் உங்களுடைய தோழிகள். குளிக்க போலாம் வாடின்னு கூப்பிடலாம் மொழியோ, இன்னும் நீராட போதுன்னு ரொம்ப மரியாதையா கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துல ஒரு பாசனத்தை எடுத்து அந்த இடத்துல காட்டுறாங்க. திருமங்கை ஆழ்வார் என்ன பண்ணாரா, பரகால நாயகின்ற ஒரு தன்னுடைய தன்மையை இழந்து பெண் தன்மையை எழுதினார். அப்போ பரகால நாயகின்னு பேர். அவர் எப்படி ரொம்ப சின்னவளா இருக்கு, அந்த குழந்தையா ரொம்ப சின்ன குழந்தையா. அந்த குழந்தையை பார்க்கக்கூடிய காலத்துல அதை போய் பிள்ளைன்னு சொல்ல முடியுமாங்க. கள்ள வீழ்சோலை கணபுரம் கை தொழும் பிள்ளையை பிள்ளை என்று எண்ணம் பெறுவரே. என் பெண்ணானவர் எப்படிப்பட்டவராக, ரொம்ப சிறிய குழுமாய் இருக்கிறார். அவருக்கு பல்லு முளைக்கல, சடை போட முடியல, பேசுறது பார்த்தா தெளிவில்லாத ஏதோ தக்காவுக்கான ஏதோ பேசுறது குழந்தை, பேச்சு கூட வரல. ஆனால் எப்படிப்பட்டவளா இருக்காள் அப்படின்னா, அந்த திருக்கண்ணபுரம் இருக்கக்கூடிய திசையை பார்த்து சௌரி பெருமாளை பார்த்து அவள் கை கூப்புகிறாள். அப்படிப்பட்டவளை போய் நான் எப்படி வந்து பெண்ணுன்னு சொல்ல முடியும், பிள்ளைன்னு சொல்ல முடியும்னு சொல்றாரு. அப்போ நீராட போது அதே போல இந்த இடத்தையும் சொல்றாரு, கண் வளரும். எம்பெருமானுடைய பார்வதையா இருக்கிறாள், அதனால அவளை தவறாக பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூடியது. கண் வளரும். அப்ப காட்டாத விஷயம் இந்த இடத்துல என்ன அப்படின்னு கேட்டால், அபிமத லாபம், நமக்கு தேவையான ஒரு லாபம் ஏற்படும். நமக்கு ரொம்ப இச்சையா ஆசைப்படுறோம், ஏதோ ஒரு பொருள் ஆசைப்படுறோம், அந்த லாபம் வந்து அந்த பொருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா எல்லாம் எப்படி பார்த்தா அபிமத லாபம் அவனாலே தான் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய காலத்துல எபெருமானை அடையணும் அப்படின்னா அதுக்கு உபாயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, வழி என்னன்னு கேட்டால் அவனே தான் உபாயம். எபெருமானே உன்னை வந்து நான் அடையணும்னா எனக்கு நீயே உபாயமாக இருக்கும், நீயே வழியாக இருக்க வேண்டும் சொல்லக்கூடியதாக. அதே போல உள்ள உறங்கக்கூடியவள் கண் வளரும்னு சொல்லக்கூடிய எப்படி இருக்காங்கன்னா, எபெருமானை அடைவதற்கு எபெருமானே உபாயம் என்று நினைத்து தன் மார்பிலே கை வைத்து உறங்குகிறாள் சொல்லக்கூடிய. வெளியில இருப்பாள் ரொம்ப ஆச்சரியம். கண்ணன் எபெருமான் எல்லாரையும் எல்லா வகையிலும் ஈடுபடுத்தக்கூடியவனாய் அப்படிப்பட்ட ஒரு சக்தியுக்தனாய் இருக்கிறான். அழகாகட்டும், அவருடைய சேஷ்டிதங்களாகட்டும், எல்லா வகையிலும் அவர்களை ஈடுபடுத்தக்கூடியவனாய் இருக்கக்கூடிய அந்த கண்ணன் எபெருமான். அப்படி இருக்கக்கூடிய அவனை பெற வேணும்ன்ற ஒரு இச்சையோட இருக்கக்கூடியவள், ஆசையோடு இருக்கக்கூடியவள், இவள் என்ன பண்றோம், கவலையத்து உறங்குகிறாளேன்னு அவர்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கண் வளரும் மாமான் மகளே. ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மாமான் மகளே இருப்பான். இந்த விஷயத்தை இந்த பாசனத்தை மாமான் மகளேன்றது தெரிஞ்சுட்டோம்னா இந்த பாசனத்தினுடைய அர்த்தம் தான் புரிஞ்சுவிடும். இப்போ மாமான் மகளேன்னு சொல்லக்கூடிய இடத்துல கீழே சொல்லப்படி ஒரு உறவு முறையை சொல்லக்கூடியதா இருக்கு. அதுலதான் நோக்கம். அதுதான் அந்த இப்ப எழுப்பக்கூடியவள் எனக்கு தேவபந்தத்துவம், எனக்கு வந்து உறவு முறையை சேர்ந்தவள், எனக்கு உறவாக இருக்கக்கூடியவள் காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டால், நம்முடைய உறவுக்காரர்களை எல்லாம் ஆபாச பந்துக்கள் சொல்ற. நம்மாழ்வார் ஒரு பாசனம் பாடுறார், பொருள் கை உண்டாய் செல்லக்கானில் போத்தியர் நேர்த்தெழுவர் இருள் பொருள் துன்பத்து இன்மை காணில் என்னே என்பாரும் இல்லை. நிறைய பணம் வருது, நீங்க சொல்லுங்க நான் சொல்றது கரெக்டா இல்லைன்னு சொல்லுங்க. ஆழ்வார் ரொம்ப யோசனை பண்ணி தான் சொல்றாரு. பொருள் கை உண்டாய் செல்லக்கானில் போத்தியர் நேர்த்தெழுவர். ஒருத்தரிடம் நிறைய தனம், ஒன்றும் பரவில்லாத நிறைய பணம் இருக்கு. அப்போ உறவுக்காரர்கள்லாம் எல்லாம் வீட்டுல வந்து அவரை வந்து எப்ப சொல்றாங்க, எப்போ அவரை சொல்றதுக்கெல்லாம் வந்து சரி சரின்றான், அவரை போற்றி போற்றின்றான். அவனுக்கே ஏதோ ஒரு கஷ்டம் வந்துடுது. இருள் கொள் துன்பத்து இன்மை காணில். ஒரு கஷ்டம் வந்துடுது, செல்வம் எல்லாம் அவன் கை விட்டு போயிடுச்சு. இப்ப என்ன பண்றான், அவனுக்கு நிச்சயம் எடுக்கிறான். கருணாய்க்க வந்த காணர் சிதைகிய பானையர். கையில ஒரு ஓட்டை எடுத்துட்டு பிச்சை எடுத்துட்டு போயிட்டு இந்த சந்தர்ப்பத்தை யாராவது என்னே என்பார்கள், எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கறது கூட மனுஷால் இல்லாதவனாக இருக்கிறான்னு பார்க்கிறோம். எவ்வளவு உண்மையான விஷயம்.
அப்ப சாஸ்திரங்கள் எல்லாம் தெரிவிக்கக்கூடியது என்னவாக இருக்கிறது அப்படின்னு கேட்டால், தேக பந்துக்கள் நமக்கு உறவுக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள்லாம் ஆபாச பந்துக்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய பாதி கூட்டத்துல பார்த்தா அப்படி எனக்கு உறவுக்காரர் தான் இருக்கா. இந்த வார்த்தையை நான் சொல்றதுக்கு பார்க்கறது, அண்ணாவுடைய குழந்தைகள் வந்திருக்கு, எங்க மாமனார், மச்சினர், மைத்துனிமார் எல்லாரும் வந்திருக்காங்க. ஆனால் சொல்றா ரொம்ப அற்புதமா அதை யாத்திச்சுமா எம்பெருமான் அமைக்கக்கூடிய மேல சொல்லக்கூடிய விஷயத்தை சொல்ற பாருங்க. ஆழ்வாரே பாருங்க, கொண்ட பெண்டிர் மக்களுத்தான் சுத்தத்தவர்களும் கண்டதோடு பட்டதில்லால் காதல் மத்தியாது இல்லை. ஆழ்வார் என்ன சொல்றார்? கொண்ட பெண்டிர் மக்களுத்தான் சுத்தத்தவர்களும் அவர்கள்னா ஒரு நோய் நமக்கு என்றார். தாயே தந்தை என்னும் தாரமே விளை மக்கள் என்னும் நோயே பட்டொழிந்தே. நம்ம திருமலையோட பாடம், தாயே தந்தை என்னும் தாரமே கிளை மக்கள் என்னும் நோய், இதெல்லாம் இந்த உறவெல்லாம் நோய்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது காட்டுகிறார்கள். ஆனா கொண்ட பெண்டிர் மக்கள் உத்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய நாம் கொண்ட பெண்டிர் நமக்கு மனைவி இந்த பந்துத்துவம்லாம் ஆபாச பந்துத்துவம் அது வேண்டாம்னு சொல்ற ஆழ்வாரே அதுக்கு முன்பாசனத்திலே சொல்றார், நல்ல பதத்தால் மனை வாழ்வர் கொண்ட பெண்டிர் மக்களே. இந்த பகவத் கைங்கரியத்துக்கும் பாகவத கைங்கரியத்துக்கும் யார் அனுகூலர்களாய் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் கொள்ள வேண்டிய உறவு அப்படின்னு ஆழ்வாரை அதே ஆழ்வாரை தெரிவிக்கக்கூடியதா இருக்கிறது. அப்போ யாரை கைவிட வேண்டும் அப்படின்னு கேட்டால், இந்த எம்பெருமான சேவிக்கிறதுக்கு விரோதியா யாரு, கோயிலுக்கு போனா இல்ல போகக்கூடாதுன்னு யாராவது சொல்றாரா, நம்ம கொண்டு போய் ஒரு விஷயாந்தரங்களில கொண்டு போய் எம்பெருமானை ஒழிந்த ஒரு விஷயங்களை தப்பான விஷயங்கள் கூட ஈடுபடுத்துகிறாங்களா, அப்படிப்பட்ட உறவுக்காரர்களும் உறவுக்காரர்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம்மை நல்ல வழியிலே நடத்தக்கூடியவர்களாய் இறைவன் இடத்திலும் இறைவனுடைய அடியார்கள் நிறுத்தம் நடத்தக்கூடியவர்களாய் இருக்கக்கூடியவர்கள் எப்பேற்பட்டவர்கள் அவர்களாம் நமக்கு உத்தேசர்கள். அவர்கள் சர்வாத்மனா தியாஜ்யம், அவர்களை தள்ளக்கூடாது, அவர்களெல்லாம் கொள்ள வேணும்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது காட்டுகிறார்கள். ஏன்னா சில ஆச்சாரியர்கள், பராசர பட்டர் ஆச்சாரியர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க. பராசர பட்டர் ஆச்சாரியருக்கு ஒரு தனியன் உண்டு. ஸ்ரீ பராசர பட்டாரியா ஸ்ரீரங்கேச புரோகிதா சிவத்சாங்க சுதஸ்ரீமான் ஷயசேஸ்து பூயசே. பராசர பட்டர் யாருன்னு சொல்றாரு? ஸ்ரீவத்சாங்க சுதா. ஸ்ரீவத்சாங்கன்னு பராசர பட்டருடைய தகப்பனாக இருக்கக்கூடிய புறத்தாழ்வாருடைய பேர். புறத்தாழ்வாருடைய மகனாக விளங்கக்கூடிய பராசர பட்டரை வணங்குகிறேன்னு அர்த்தம் தெரிவிக்கிறார். அப்ப பாருங்கள், தகப்பனார் பெயரை இட்டு பிள்ளையோட பேரை சொல்றார். அப்போ ஆச்சாரியர்களை எப்படி நினைக்கிறார்கள்? தகப்பனார் ஒரு நல்லவராய், ஒரு இறை அனுபவத்திலே ஊறியவராய், இறைவனுடைய அடியவர்களுடைய அனுபவத்திலே ஊறினவராய் இருந்தாரே, ஆனால் அவரை கொள்ளத்தக்கவர் தள்ளத்தக்கவர் அங்குன்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. எல்லாருக்கும் தெரியும், அனைத்துலகம் வாழ பிறந்த ராமானுஜ மாமுனிவர் சன்னியாசி இல்லையா, துறவரம் பூண்டவர். துறவரம்னு அடையாளம் என்னன்னா, எல்லாத்தையும் உறவு முறைகள் எல்லாம் விட்டொழித்தவர்கள் தான் துறவரமே சூழ முடியும் அப்படின்னு ஒரு கட்டாயம். அவருக்கு எதிராஜர்னு இருக்காரு. எதிராஜர்னா இந்த சன்னியாசிகளுக்கெல்லாம் ராஜாவை போன்று இருக்கக்கூடியவர்னு ஒரு பேர் வேற. அவரை பத்தி ஒரு கவி ஒரு பாசனம் பாடுறாங்க. கொடத்த ஞான திருப்பாவை பாடிய பாவை தங்கை. ராமானுஜர் இருக்கக்கூடிய உறவு முறையெல்லாம் அப்படியே பட்டியல் எழுதுறாங்க. கொடத்த ஞான திருப்பாவை பாடிய பாவை தங்கை வாதுக்கு வந்தான் ஆண்டாவான் மருமகன் தம்பி என்பார் சீருத்த செல்வ பிள்ளையோ மைந்தன் நம்பி சிச்சன் எதுக்கு ராமானுசனை எது என்னை இயம்புவது நிலமே. போதற்ற ஞான திருப்பாவை பாடிய பாவை தங்கை. போதற்றனா எந்த விதமான குற்றமும் இல்லாத தோஷமற்றுதான் இருக்கக்கூடிய திருப்பாவை பாடி ஆண்டாள் யாரு? ராமானுஜருக்கு என்னன்னா தங்கை. ஆண்டாளுடைய வாழ்க்கை நான் சொல்றேன், திரும்போதோர் மாமுனிக்கு பின்னாள் வாழியே. ஆண்டாள் நாச்சியார் திருமொழின்ற திவ்ய பிரபந்தத்தை பாடக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஒரு பாசனம் பாடுறாங்க. நாறு நரும் பொழில் மாலிரும் சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணை வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் 100 தடா நிறைந்த அக்கார வடிசில் சொன்னேன் அப்படின்னு ஒரு பாசனம். இந்த பாசனத்தை தெரிவித்த அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால்,
அந்த கள்ளழகர் திருமாலிருஞ்சோலை மலைன்னு பேர் அந்த ஊருக்கு. அந்த ஊர்ல எழுதக்கூடிய அழகர் சுந்தரபாகு கள்ளழகர்னா ரொம்ப பிரசித்தம் இல்லையா? இந்த கள்ளழகருக்கு இந்த ஆண்டாள் என்ன நினைச்சாலாம், ஒரு 100 தடா ஒரு பெரிய கங்காளம் வச்சுக்கோங்க, இந்த கங்காளம் நிறைய அக்கார வரிசல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயசம், 100 தடா வெண்ணெய், இதெல்லாம் நான் சமர்ப்பிக்க வேணும்னு வாயிலிருந்து பராவி வைத்தேன். வாயால மனசால நினைச்சுட்டா, வாயால சொல்லிட்டான், ஆனா நிஜமா சமர்ப்பிக்கல. ஒரு தங்கை நினைச்சுட்டானா என்ன பண்ணுவான், அண்ணன்காரன் அந்த காரியத்தெல்லாம் நினைத்து முடித்து கொடுப்பானோ. அதே போல ஆண்டாள் காலத்துக்கு அப்புறம் ராமானுஜர் தோன்றினார். ஒரு சமயம் திருமாலிருஞ்சோலை மலைன்னு அந்த கள்ளழகர் மங்களாசாசனம் பண்றதுக்கு போறார் ராமானுஜர். அவர் போகக்கூடிய காலத்துல என்ன பண்றார், இந்த ஆண்டாள் சொல்லிய வார்த்தைகள் எல்லாம் அவர் நினைவுக்கு வர உடனே பண்ணார். 100 தடா நிறைய அக்கார வரிசல், 100 தடா நிறைய வெண்ணெய், அதெல்லாம் அந்த எம்பெருமானுக்கு நைவேத்தியம் செய்தார்னு பார்க்கிறோம். அதை முடிச்சுட்டு சிவலிபுத்தூருக்கு போய் ஆண்டாளை சேவிக்கிறதுக்கு போறார். வாரியர் கோயில் அண்ணரேன்னு ஆண்டாள், எனக்காக நான் சொன்னதை எங்க அண்ணா இருந்தாங்க, என்னுடைய அபிலாஷை எப்படி பூர்த்தி பண்ணிருப்பாரோ அதை போல நீர் பூர்த்தி பண்ணீர் கோயில் அண்ணரேன்னு போயிட்டான். அதனால பொதத்தையான திருப்பாவை பாடிய பாவை தங்கை, ஒரு தங்கை ஒரு காமிச்சா அது மாதிரி வாதுக்கு வல்லான் ஆண்டான் மருமகன். ரொம்ப சிறந்த நிர்வாகத்திறமை வாய்ந்தவனா இருக்கக்கூடியவன் ஆண்டான். ஆண்டான்னா முதலியாண்டான் ஒரு சிஷ்யன். அவர் இவருக்கு சொந்த மருமகன், தங்கையுடைய பிள்ளையா இருக்கக்கூடியவர். அதுகே எதிராஜஸ்ய கதயந்தி யதாக்கியா பஸ்ய தாசரதே பாதம் சிரசா நாரயாமியகம். அந்த முதலியாண்டான் சொல்லக்கூடிய காலத்திலே இந்த ராமானுஜருடைய திருவடியினே தெரிவிப்பாங்க. ஸ்ரீபெரும்புதூர் நீங்க போனீங்களே, ஆனால் இந்த ராமானுஜர் ஸ்ரீஹர திருவடி நிலைக்கு பேரே முதலியாண்டான்னு பேர். இங்க நாம தாமோதர் பெருமாள் போனா ஒரு ஷடாரி சாய்ங்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி ஸ்ரீபெரும்புதூருக்கு போனா என்ன சொல்லணும், முதலியாண்டாங்க சாதியங்கோ. அவ்வளவு நல்ல, அதாவது மருமகன் ஆகியிருந்தார் அவருக்கு. ராமானுஜர் துறவரம் ஏத்துக்கிறாரு. துறவரம் ஏற்றுக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல எல்லாத்தையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியலாம் விட்டேன் சன்னியாஸ் தாமையா சன்னியாஸ் தாமையா அதை விட்டேன் இதை விட்டேன் வரிசையா சொல்லிட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, அந்த சன்னியாசாசிரமத்துக்கு போகக்கூடிய சமயத்துல ஜீவஸ்ராத்தம்னு ஒண்ணு பண்ணணும், தனக்கு தானே தவசம் பண்றது. ஏன்னா இவர் ஜெயரா போயிட்டா யார் பண்ணுவா என்ன எதுவும். இவர் சன்னியாசியா போயிட்டாரே, ஆனால் அதெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் அவருக்கு எந்த விதமான கிடையாது, அப்பாக்களுக்கு யாரும் எதுவும் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. அதையும் பூர்த்தியா பண்ணி முடிச்சோம்னா தனக்கும் சேர்ந்து ஜீவசரார்த்தம் பண்ணணும்லாம் இருக்கு. இந்த சன்னியாச ஆசிரமத்துக்கு போகக்கூடிய காலத்துல அவர் எல்லாத்தையும் விடக்கூடிய காலத்துல எம்பெருமானார் என்ன பண்ணார், ராமானுஜர் எல்லாத்தையும் விட்டேன் முதலியாண்டானை தவிர. எதுக்காக, தன் மருமகன்றதுக்காகவா? அப்படின்னா முதலியாண்டானை கொண்டு எவ்வளவு காரியங்கள் இந்த தென்னரங்கர் செல்வம் முத்தும் திருத்தி வைத்தான் வாழியேன்னு சொல்லும்படியா ராமானுஜர் என்ன பண்ணிருக்கார், அந்த தென்னரங்கம் அந்த திருவரங்கத்தினுடைய கோயிலுடைய ஒரு அந்த காலத்துல இருந்த நிலையெல்லாம் மாத்தி ரொம்ப இன்னைக்கு இவ்வளவு சோபிதமா இருக்குன்னு நான் சொன்னோமே. ஆனால் ராமானுஜாரே திவ்ய ஆக்கியம், அந்த ராமானுஜருடைய திவ்ய ஆக்கியினால்தான் அது நடந்து வருகிறது. அதுக்கு நல்ல உசா துணையாய் கூட ஒரு இதுவாக விளங்கியவர் யாருன்னு கேட்டா முதலியாண்டான்னு சொல்லக்கூடிய ஆச்சாரியர். அதனால அதுக்கு நல்ல ஆண்டான் மருமகன், மருமகன்ற உறவோட அவர் இடத்துல இருக்கிறார். அந்த உறவை அவர் விடவில்லைன்னு சொல்ல முடியாது. அது மட்டும் இல்ல, ராமானுஜர் ஒரு தம்பி வேற இருந்தான். தம்பி எவ்வாறு தெரிவிக்கிறார், சவுண்ட் எதுவும் குறைய முடியாது. தம்பி எவ்வாறு தெரிவிக்கிறார், ஒரு தங்கை ஆயிட்டான், ஒரு மருமகன் ஆயிட்டான். அடுத்து சொல்றார் தம்பி எம்பாவா. கோவிந்த பட்டனும் மதுரமங்கலத்துல அவருக்கு திருவவத்தாரம். ராமானுஜர் ஸ்ரீபெரும்புதூர்ல பக்கத்துல மதுரமங்கலத்துல அவருடைய திருவவத்தாரம்.
இந்த வருஷம் தை மாசம் புனர்வசு அன்னைக்கு அவருக்கு 1000வது திருநட்சத்திரம் வரும். ராமானுஜர் தன்னுடைய ஜீவிதத்தை 120 திருநட்சத்திரம் வாழ்ந்தார் அப்படின்னு கேட்டால், ராமானுஜர் இருந்த காலத்தில் அவருக்கு பெரிய ஆபத்து ஏற்பட்டது. அவர் யாதவ பிரகாசம்னு ஒரு சன்னியாசி இடத்துல முதல்ல திருப்புகோயில வாசிச்சுட்டு இருந்தார். அவருக்கு இவருக்கும் பலவிதமான கருத்து வேற்றுமைகள். அப்ப என்ன பண்றாங்க, இந்த ராமானுஜரை கொன்று முடித்து விட வேண்டும்னு கங்கைக்கு அழைச்சிட்டு போறாங்க. அப்போ அவர்களுடைய திட்டம் தெரிஞ்சு என்ன பண்றாரு, இந்த எம்பார்னு சொல்லக்கூடியவர் ராமானுஜரை கொஞ்சம் இது பண்ணி, நீர் திரும்பி போயிடும், இந்த யாத்திரையில நீர் வந்தீராங்க உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து விளையும்னு சொல்லி அனுப்பிவிட்டார். அப்புறம் என்ன பண்றாரு, இந்த எம்பார் அங்க போறாரு. அந்த காசியில போய் அந்த மணிகர்ணிகான்னு சொல்லக்கூடிய அந்த கட்டத்திலே, அந்த கங்கையில தீர்த்தமாடக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவர் கையில ஒரு லிங்கம் வந்து ஒட்டி கொள்கிறது. உடனே யாதவ பிரகாஷ் சொல்றாரு, இந்த லிங்கம் கையில ஒட்டிட்டதுனால உங்க பேர் உலங்கை கொணர்ந்த நாயனார்னு பேரு. அதனால நீ போய் இனிமேட்டு காளஹஸ்தி, நம்ம திருப்பதி பக்கத்துல இருக்கு இல்லையா, இந்த காளஹஸ்தியில போய் நீ வந்து இனிமேட்டு கைக்கரியம் புரிய வேணும் சிவனுக்கு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. ராமானுஜர் நினைக்கிறார், இதெல்லாம் விஷயங்கள்லாம் கேள்விப்படுறது. ராமானுஜர் திரும்பி வந்துட்டார். விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டு என்ன நினைக்கிறார், ஐயோ நமக்காக பாடுபட்டவனா இருக்கக்கூடிய தம்பி பாவம் நம் சம்பிரதாயத்தை விட்டே மாறி போய்விட்டானே, அதனால அவனை எப்படியாவது திருத்தி பண்ணிக்கொள்ள வேணும்னு நினைக்கிறார். உடனே என்ன பண்றார், அப்போ என்ன பண்றாரு, தனக்கு தேக பந்து மாமா, அவருக்கு திருமலை நம்பின்னு பேரு, ராமானுஜருடைய மாமா. அவர் திருமலையில பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண திருவேணவனையர் அவரிடத்துல சொல்றாரு, நீ போய் எப்படியாவது அவனை திருத்தி பண்ணிக்கொண்டு திருப்பி நம்ம சம்பிரதாயத்துக்கு கொண்டு வர வேணும். அவரை திருத்தி பண்ணி கொண்டு வந்தார்னு சரித்திரங்கள்லாம் இருக்கு. இந்த எம்பார்னு சொல்லக்கூடியவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டால், நல்ல சிறந்த ஞானம் பொருந்தியவர். ஸ்ரீரங்கத்தெல்லாம் போனோம்னால் அந்த அத்தியன உற்சவம் ஒரு உற்சவம் நடக்குது. 21 நாள் உற்சவம் அது. அந்த அத்தியன உற்சவம் எதுக்காக கொண்டாடப்படுறதுன்னா, இந்த ஆழ்வார்கள் அருளி செய்யன்னு சொல்லக்கூடிய இந்த திவ்ய பிரபந்தத்தினுடைய பெருமையை பரிசாற்றுள்ள பெருமாள் உற்சவம் கிடையாது, ஆழ்வார் ஆச்சாரியர்கள் உற்சவம் கிடையாது. திவ்ய பிரபந்தத்துக்கு, அந்த நூல்களுக்கு, இந்த திவ்ய கிரந்தங்களுக்கு ஏற்பட்ட உற்சவம், அதன் பெருமையை பரிசாற்றக்கூடிய உற்சவம் இந்த அத்தியன உற்சவம்னு சொல்லக்கூடியது. அவர் பார்த்தோம்னா அந்த ஸ்ரீரங்கத்துல எப்படின்னா, இந்த 4000 பாசுரங்களையும் அங்க விண்ணப்பம் பண்ணக்கூடியவர்கள் எம்பெருமானுக்கு முன்னாடி அரையர்கள் அப்படின்னு ஒரு குடும்பம் உண்டு. அவர்கள் எப்படி பண்ணுவார்கள்னா, இசையா கான ரூபமா பாடுவார்கள். அது மட்டும் இல்லை, முக்கியமான பாசுரங்களுக்கெல்லாம் அபிநயம் பிடித்து காட்டுவார்கள். அது மட்டும் இல்லை, அந்த அர்த்தங்களை எல்லாம், அந்த வியாக்கியானங்களை எல்லாம் வாசிப்பார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப ஆகக்கூடிய அந்த இடத்துல பார்க்கக்கூடிய காலத்துல இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ்னு சொந்தப்படியாக முத்தமிழும் வந்து ஒரு நர்த்தனம் புரியக்கூடிய இடமா திருவரங்கம் இந்த 21 நாள்கள்ல விளங்குது. அப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல இந்த அரையர் சேவையெல்லாம் நடந்துருக்கு. ராமானுஜருக்காக எம்பாரம் திருந்தி ராமானுஜர் இடத்துல வந்து சேர்ந்துட்டார். அப்ப அரையர் ஒரு சமயம் அபிநயம் பிடிக்கிறார். பெரியாழ்வார் திருமொழியில் ஒரு வாசகம், அத்தூர் பெறாதன் பாரதம் கை செய்த அத்தூதன் அப்பூச்சி காட்டுகின்றான், அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான். அதாவது கிருஷ்ணன் வந்து குழந்தைகளோடு விளையாடுவான். விளையாடக்கூடிய சந்தர்ப்பத்துல என்ன பண்ணுவான்னா, குழந்தைகளுக்கு பயத்தை ஏற்படுத்துவான். அப்போ அந்த அந்த பயத்தை ஏற்படுத்துறான்ற அந்த அபிநயம் பிடிக்கணுமே. இப்போ அந்த அரையர் சுவாமி என்ன பண்ணாங்க, அந்த கண் மேல ரப்பை இருக்குல்ல, அதை திருப்பி வச்சுட்டு பார்த்தா பசங்களுக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் வித்தியாசமான ரோஸ் கலரா இருக்கு, அது பார்த்தா குழந்தைகள்லாம் பயப்படுன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு அபிநயத்தை பிடிக்கிறாங்க. அபிநயத்தை பிடிச்ச உடனே பின்னாடி ராமானுஜர் எழுந்தெடுத்தார். ராமானுஜர் பின்னாடி எம்பார் எழுந்தெடுத்தார். எம்பார் அரையர் சுவாமி பார்த்து சொன்னாராம், இல்ல இல்ல தப்பு, இந்த மாதிரி அபிநயம் பிடிக்குது, கையை காமிச்சார், சகிக்கத்தான் பண்ண வாயால ஒண்ணு இல்ல என்னதான், என்ன எப்படி தெரியுமா பிடிக்கணும், இப்படி கை காட்டணும், பூச்சி காட்டுகிறான்னு சொல்லும்போது இப்படி கை காமிக்கணும்னு சமிக்கையாலே தெரிவித்தாராம். அதை புரிந்து கொண்டார் அரையர். 2வது அதே பாசுரத்தை விண்ணப்பம் செய்கிறார். அத்தூதன் அப்பூச்சி காட்டுகின்றான், அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் சொன்னோடனே அப்படி 2 கையை பிடிச்சாங்க. ராமானுஜர் பார்த்து ரொம்ப சந்தோஷம். முதல் தடவை இப்படி அபிநயம் பிடிக்கலையே அப்படின்னு அப்படி திரும்பி பார்த்தாரா, பின்னால எம்பார் தான் பார்த்த உடனே சொல்றார், கோவிந்தா இங்கதான் இருக்கியா, உன் வேலை தானே இது. அப்படி அந்த பகவத் சன்னிவேசத்திலே அவருக்கு பண்ணக்கூடிய கைங்கரியத்திலே ரொம்ப வந்து அபினிவேசம் படைத்தவராக இருந்தார் எம்பார். ராமானுஜருடைய வெற்றிக்கு ராமானுஜர் மட்டும் காரணம், புறத்தாழ்வான், முதலியாண்டான், எம்பார் போன்ற பல ஆச்சாரியர்கள் அவரை புடை சூழ்ந்து ஒரு ஆலமரத்தில் விழுது போல தாங்கினார்கள்னா அது ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லக்கூடியது. சிறுத்த செல்வம் மைந்தன் திருநாரணத்து ஒரு பெருமாள் இருக்கு. திருநாரணன் பேர், மேல்கோட்டை
மாண்டியா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அவருக்கு திருநாராயணன்ற பேர். அந்த பெருமாள் என்ன ஆச்சுன்னா ஒரு காலத்துல அதாவது துருஷ்க படையெடுப்புல அந்த பெருமாள் அந்த உற்சவரை எடுத்துட்டு போயிட்டான். அப்போ ராமானுஜர் என்ன பண்றாரு, சில காலம் அந்த அந்த மேல்கோட்டைன்ற பிராந்தியத்துல மேல் நாட்டுல எழுத்துருளி இருக்காரு. அப்போ அந்த பெருமாள் அந்த சொப்பனத்துல இவருக்கு கனவுல வந்து சேவை சாதிச்சு, நான் இந்த மாதிரி டெல்லியில இருக்கேன், என்னை வந்து எடுத்துக்கொண்டு வர வேண்டும், இங்க கொண்டு திருப்பி புனர் நிர்மாணம் பண்ணது இந்த ஊர்லன்னு கேட்கறேன். சரின்னு சொல்லி நெடிய பயணம் கிளம்பி போறார் ராமானுஜர். போனவர் என்ன பண்றாரு, இந்த டெல்லியில போயிட்டு அந்த ராஜாவுக்கு போய் இந்த மாதிரி எல்லாத்தையும் சொன்ன உடனே அவர் என்ன சொல்றாரு, நான் எல்லாம் கொண்டு வந்த விக்கிரகங்கள்லாம் இந்த இடத்துல வச்சிருக்கேன், ஒரு ரூமை காட்டுறேன், ஒரு அறையை காட்டி இங்க இருக்கக்கூடிய இந்த இதை பாருங்க, உங்களுடைய விக்கிரகம் எதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ எடுத்துட்டு போயிட்டு போவாங்க. சிறின்னு போய் பார்க்கிறாரு. அவர் கனவிலே பார்த்த அந்த திவ்யமங்கல விக்கிரகம் அந்த அறையிலே காணக்கூடிய விக்கிரகமும் ஒண்ணுக்கு ஒண்ணு சரியாவே இல்லை. அதனால இந்த இடத்துல இல்ல சுவாமின்னு ராஜாவுக்கு சொல்லிட்டு வந்துடுறாரு. என்ன பண்றது தெரியலையே, எம்பெருமான் சொப்பனத்துல சாதிச்சபடி அந்த விக்கிரகம் இல்லையே நினைச்சிட்டு இருக்காரு. மறுநாள் திருப்பி அந்த சொப்பனத்திலே அவருக்கு பெருமாள் சேவை சாதிச்சு சொல்றாராம், இல்ல இந்த ராஜாவுடைய அந்தப்புறத்துல இளவரசி இடத்துல அந்த விக்கிரகம் இருக்கு, அதை போய் நீ எழுத்துறல் பண்ணிட்டு வாங்க. போய் ரொம்ப தர்ம சங்கடம் தானே, ஒரு அந்தப்புறத்துக்கு பரபுருஷர்கள் போறதுன்றது ரொம்ப தர்ம சங்கடம். அது ஒரு சன்னியாசி வேற. போய் மறுநாள் விடுது ராஜா வந்து கொஞ்சம் கூட கோச்சம் இல்லாத கேட்டான், அந்த மாதிரி அந்தப்புறத்துல இருக்குன்னு எம்பெருமான் நியமனம் எனக்கு, அதனால அந்தப்புறத்திலே போய் நான் பார்க்க வேணும்னா. உடனே ராஜாக்கு எவ்வளவு வாங்கியம் சிந்துவாக்கு ராமானுஜுக்கு இருந்திருக்கும் பாருங்க. அதுக்கு என்ன தாராளமா வாங்க உங்களை கூட்டம் போறேன். எந்த விதமான விகல்பமும் அடையாமல் ராமானுஜர் அந்த எதியான ராமானுஜர் அந்த அந்தப்புறத்துக்கு அழைத்து கொண்டு போய் பார்த்தால் ராமானுஜர் கனவிலே கண்ட விக்கிரகம் அந்த இடத்துல இருந்தது. அந்த பொண்ணு சொன்னாலாம், இந்த விக்கிரகத்தை என்னால் பிரியவே முடியாது அப்படின்னா, இல்ல விக்கிரகனுடைய நியமனம் அங்க வரணும்னு சொல்லிட்டு, அதனால என்ன பண்றதுன்னா ராஜா சொன்னார், நீர் அழைத்து போகணும், அந்த விக்கிரகம் வந்ததுன்னா நீர் எடுத்துட்டு போகணும், இல்லைன்னா இங்கே விட்டுட்டு போகணும். உடனே கேட்டாராம், சம்பத்குமாரா செல்வப்பிள்ளாய் வா அப்படின்னு போட்டாராம். உடனே கூட்ட காலத்திலே அந்த விக்கிரகமானது எம்பெருமானாயர்கள் நோக்கி நகர்ந்து வந்தது. அதை அப்படியே வச்சுட்டு வந்தார், தன் மடியில வைத்துக் கொண்டார். அதனால அவருக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டால் அந்த ஊர்ல சம்பத்குமார் செல்வப்பிள்ளைன்னு பேர். அவர் யாருக்கு செல்வப்பிள்ளைன்னா அந்த ஊருக்கே செல்வப்பிள்ளை தான். ஆனால் எப்படின்னா எம்பெருமானாக்கு சுவாமி ராமானுஜருக்கு செல்வப்பிள்ளைன்னு பேர். ராமானுஜர் திரும்பி அந்த மேல் நாட்டில இருந்து திரும்பி வர்றார். திரும்பி வரக்கூடிய காலத்திலே எல்லாரிடத்தையும் சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய இந்த பக்தர்கள் இடத்துல சொல்லிட்டு இருந்தாங்க, அது கிணத்தடி பிள்ளை. நான் பெருமாளை பார்த்தேன், அது கிணத்தடி பிள்ளை, எங்க குதிக்கும் தெரியாது, அதை கொஞ்சம் நன்னா பார்த்துக்கோமான்னு. அது இதுன்னு ஒருத்தர் யாராவது ஒருத்தர் சொல்றாரு, யாருன்னா அது ரொம்ப காதல் மிகுந்தவராய் பக்தி மிகுந்தவரா அவர்களிடத்துல ரொம்ப சம்பந்தம் பெற்றவர்களாய் இருப்பார்கள்னு அறிக்கப்படலாம். அப்படி சிங்குத்த செல்வ பிள்ளையோ மைந்தர் நம்பி சிச்சர் சிஷ்யர் ஒருத்தர் உண்டான். யார் அப்படின்னு கேட்டால் திருக்குறுங்குடியை நம்பி. திருக்குறுங்குடின்னு ஒரு திவ்யதேசம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டால் நம்முடைய நாகநேரியெல்லாம் தாண்டி நாகர்கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த திருக்குறுங்குடியில திருக்குறுங்குடி நம்பின்னு ஒரு பெருமாள் எழுதுறார். ஒரு சந்தர்ப்பம் என்ன பண்றாரு, எம்பெருமானார் சுவாமி எம்பெருமானார் அந்த இடத்துக்கு போறார், மங்களாசாசனம் பண்ண திருக்குறுங்குடிக்கு போகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல அந்த பெருமாள் ரொம்ப ஆச்சரியமா நம்பி பெருமாள் நம்பின்ற ஒரு பேர். அவரை நம்பி கேட்கிறார், எம்பெருமானார் இடத்துல நானெல்லாம் பல அவதாரங்கள் பண்ணோம், நாங்கள் எங்களை இந்த ஊரை வந்து திருத்தி இது பண்ண முடியுது, ஆனால் நீர் வந்து பிறந்த மாதிரி ராமானுஜன் தோன்றி அப்பொழுதே நன்னரு ஞானம் தலை கொண்ட நாரணர் காயினரேன்னு இப்ப எல்லாரும் எங்களுக்கு வந்து அடிப்பணிக்கிறார்கள், அது காரணம் என்னன்னு கேட்டாங்க. உடனே ராமானுஜர் சொன்னாராம், நீர் இந்த இடத்துல உபதேசம் கேட்கறதுன்னு வந்துட்டேன், அதனால நீர் சிஷ்யனா இருக்க வேண்டும், நான் ஆச்சாரியனா இருக்க வேண்டும், அதனால எனக்கு ஆச்சாரியனுக்கு ஒரு ஸ்தானம் கொடுத்தாரு. ஒரு ஸ்தானத்தை கொடுத்தாரு. இன்னைக்கும் திருக்குறுங்குடியில போய் அந்த மூலவருடைய அந்த சன்னிதானத்தை கர்ப்ப கிரகத்திலே செவித்த மரம் அந்த ராமானுஜருக்கு கொடுத்த ஒரு ஆசனம் அந்த இடத்திலே இன்னும் காண கிடைப்பதாக இருக்கிறது சொல்லக்கூடிய. அதான் இவ்வளவு சொல்லிட்டார். ஒரு தங்கையை சொல்லிட்டார், ஒரு மருமகனை சொல்லிட்டார், ஒரு தம்பியை சொல்லிட்டார், ஒரு பிள்ளையை சொல்லிட்டார், ஒரு சிஷ்யனை சொல்லிட்டார். அப்புறம் கேட்கிறார், எதிர்க்கிறான் இவ்வளவு சொந்த பந்தங்களோட சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காரு இவர். கேட்டா சன்னியாசி சன்னியாசம் எதிர்க்கிறானுசனை எதிர் நீயப்புவது, எதுக்காக இவரை போய் வந்து சன்னியாசின்னு சொல்லணும், இருநிலமே. அப்ப காட்ட வந்த விஷயம் என்னன்னா, ராமானுஜர் பரிகாசம் பண்றதுக்கு சொல்ல வர. ராமானுஜர் தன்னுடைய சர்வாத்மனா தன்னுடைய பந்துக்களாய் நினைத்தவர்கள்லாம் இப்பேற்பட்டவர்கள்னா ஒவ்வொருத்தரும் ரத்னங்களை போல இந்த உலகத்துக்கு எல்லாம் அவர்கள் எல்லாம் இந்த பயன் விளைவிக்கக்கூடியவர்களாய் இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட ரத்னங்களைத்தான் தன்னுடைய பந்துக்களாய் ராமானுஜர் தேர்ந்தெடுக்கிறார்னா அது ஐயம் ஒன்றும் இல்லை. ஆனால் காட்ட வந்த விஷயம் இந்த இடத்துலன்னா, ராமானுஜருக்கு உள்ள பந்துக்கள் இருக்கிறார்கள் சன்னியாசியாக இருந்தும் அப்படின்னா
அந்த அந்த பந்துக்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் ஆபாச பந்துக்கள் இல்லை, அவர்களால் கொள்ளத்தக்க பந்துக்கள் சொல்லக்கூடியதாய் உபாதேயர்களாய் என்றென்றும் நம் சிந்தையிலேயும் மனத்திலேயும் வைத்து பூஜிக்க தகுந்தவர்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது காட்டுகிறார். புறத்தாழ்வான்ற ஆச்சாரியர் ராமானுஜருடைய ரொம்ப நெருங்கின சீடு. புறத்தாழ்வான் இல்லைன்னு ராமானுஜர்கள் நெதி கூட சொன்னேன். புறத்தாழ்வான் இல்லைன்னா ராமானுஜர்கள், ராமானுஜர்கள் புறத்தாழ்வான் இல்லைன்னு சொல்ல அளவுக்கு அவர்களிடத்திலே ஒரு ஸ்னிக்தம், ஒரு நெருக்கமான உறவு உண்டு. ஆனால் பல தடவை என்ன பண்ணுவாரா, அவ்வளவு நெருக்கமான உறவு இருந்தும் கூட புறத்தாழ்வானுக்கு ஒரு காவி இப்போ ஒரு மனசுலே ஒரு கவலை உண்டாம், ஒரு வருத்தம் உண்டாம். அது என்னன்னு கேட்டால், முதலையாண்டாம் எம்பாரும் ராமானுஜரிடத்திலே ஒரு ஒரு குடல் துடுக்கு ஒரு சம்பந்தம் உறவை பெற்றவர்களாக இருக்கிறார்கள், எனக்கு அந்த மாதிரி உறவு இல்லையேன்னு கேட்டாங்க. அவ கூடி நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதனால் மாமான் மகளேன்றதுனால தெரிவிக்க வந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்முடைய பகவத் பாகவத கைங்கரியங்களுக்கெல்லாம் அனுகூலமாய் யார் அதை ஆதரிப்பவர்களாய் அதை மேலே மேலே அபிவிருத்தி செய்யக்கூடியவர்களாய் நமக்கு உறவு பந்துக்கள் அமைந்திருந்தார்களே, ஆனால் அந்த பந்துக்கள் எல்லாம் உபாதேயர்கள், அவர்கள் எல்லாம் கொள்ளத்தக்கவர்கள் என்ற அர்த்தத்தை காட்டக்கூடியதாய் இருக்கிறது காட்டுகிறார்கள். மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய், மணிக்கதவம் தாழ்த்திரவாய் சொல்லிச்சு, மணி அழுத்துன்றதும் ஒரு பக்கம் தெரியாது. இப்ப மாமான்களை கூட்டு என்ன பண்றாரு, கதவை திறக்க சொல்லணுமே, வெளியில இருக்கும். மணிக்கதவம் தாழ்த்திரவாய்னா இவருக்கு அழைப்பு கேட்டு வெளியில இருந்து இது பண்ணணும் இல்லையா, அவளுடைய முகபாவனை பார்க்கக்கூடிய காலத்துல நீங்களே திறந்து வந்துருங்களேன்ற மாதிரி இருந்தான். இவர்கள் உடனே சொல்றார்கள், இல்ல இல்ல இந்த மணிக்கதவு இது பார்க்கறதுக்கே ரொம்ப அர்த்தமயமா இருக்கு, இதுல எங்க தாப்பாடு இருக்கு, எங்க கதவு இருக்கு, எதுவுமே தெரியல, ஒரே அப்படியே சுவர் போல மணிபதித்த சுவரை போல இருக்கிறது, எங்களால் அதை திறக்க முடியாது. அது மட்டும் இல்லை, வெளியே அவர்கள் என்ன சொன்னாங்க, செய்யாதன செய்யும், செய்யாதன செய்யாமனா செய்யத்தகாதவை காரியங்களும் நாங்கள் செய்ய மாட்டோம். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய இல்லத்திலே நுழைய வேணும் அப்படின்ற ஒரு இது இருந்ததுனால் ஒரு நுழைய வேண்டிய அவசியம் ஏற்பட்டதே. ஆனால் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால், அவர்களுடைய அனுமதியோடு அவங்க உள்ள நுழையணும், அவர்கள் கதவை திறந்து விட உள்ள நுழையணும். இதெல்லாம் பண்ண போற நாயகநாயகன் நந்தகோபனுடைய கோயில் காப்பான் என்று பாசுரத்தில் நந்தகோபனுடைய திருமாளிகை உள்ளே அவர்கள் போக போகிறார்கள். நந்தகோபன் கோயில் வாசல்ல இருக்கக்கூடிய அந்த வாசல் காப்பான் சொல்லுவாங்க, நீங்க கதவை திறந்து போங்கன்னு சொல்லக்கூடிய காலத்துல இவர்கள் சொல்ல போகிறார்கள், நீ கதவை திறந்து விட்டா நாங்க உள்ள போவோமே தவிர நாங்களா கதவை திறந்து போக மாட்டோம் சொல்ல போகிறார்கள். மணிக்கதவும் தாழ்த்திரவாய், தாழ்த்திரவாய்ன்னு சொன்னாலே தவிர அவள் தாழ் திறப்பதாக காண வேண்டும். மேலும் அவருடைய உறக்கத்தை அப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கிறார். அப்ப என்ன பண்றார், இவர்கள் எல்லாம் வெளியில ரொம்ப துவக்குண்டு கிடக்கிறார்கள். உள்ள இருக்கவங்களும் ரொம்ப சுகமாக அந்த அந்த துயிரிடம் மேலே கண்ணுணரக்கூடியவங்களா இருக்கிறார்கள். அந்த பெண்ணோட அம்மாவானவள் பார்க்கிறாள், அவளுக்கு ஒரு இரக்கம் தோன்றது, ஐயோப்பா இவர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம பெண்ணை எழுப்பணும்னு வந்திருக்காங்க, ஆனால் இவள் ஒன்றுமே அதை வந்து பத்தினோட சிந்தனையே கொஞ்சம் கூட இல்லாமல் அப்படியே செயலித்துக் கொண்டிருக்கிறாளேன்னு ஒரு இரக்கம் அவர் முகத்திலே தோன்றியது. அகத்தின் அழகு முகத்திலே தெரியும். இவர்கள் அதை புரிந்து கொண்டார்கள். மாமீரவளை எழுப்பீரோ, இவ்வளவு மாமான் மகளேன்னு ஒரு தேவ சம்பந்தத்தை விரும்பி சொன்னார்களா, அவளுக்கே அம்மா வச்சு, அதனால இவளை எப்படி கூட மாமீரவளை, மாமி நீ அவளை எழுப்பீரோ. அவள் திறத்திலே, அந்த மாமான் மகள் திறத்திலே இருக்கக்கூடிய அன்பானது எப்படி இருக்குன்னா, அவருடைய அம்மா பரியந்தம், அவருடைய தேவ சம்பந்திகள் பரியந்தம் பெருகக்கூடியதாக இருக்கு. அதுதான் உண்மையான அன்புன்றது. ஒருத்தர் இடத்துல நம்ம வைக்கக்கூடிய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா, அவரிடத்திலே மட்டும் இருக்கக்கூடாது, அவர் சம்பந்தம் பெற்றவர்கள் அனைவரிடத்திலையும். அன்புன்னு நான் சொல்றது என்ன அப்படின்னு கேட்டால், அந்த பாகவதர்கள் திறத்திலே வைக்கக்கூடிய அன்பு. சாதாரண கேவலமா நம்ம உறவுக்காரர்கள், சாமானியமான உறவுக்காரர்கள், பிரதிகூலர்களா இருக்கக்கூடியவர்கள் திறத்திலே வைக்கக்கூடிய அன்பை சொல்லவில்லை. நம்முடைய நன்மையிலே அவர்கள் விருப்பமுடையவர்களாய், அவர்களுடைய நன்மைகளை நாம் விருப்பமுடையவர்களாய் இருக்கக்கூடியவர்கள் திறத்திலே வைக்கக்கூடிய அன்பானது அவர்கள் பரியந்தம் மட்டும் கிடையாது, அந்த குடும்ப பரியந்தம் அது பரவி இருக்க வேண்டும். சொத்தும் விளக்கரியன்னு சொன்னாங்க. அது போல அந்த அன்பானது சுத்தி சுத்தி வர வேண்டும், எதிர் சூழல் போக்குவது சுத்தி வர வேண்டும் சொல்லப்பட்டாரு. இப்போ மாமீரவளை எழுப்பீரோ, அவளை எழுப்பக்கூடாது, எழுப்பக்கூடாது மாமி அப்படின்னு தெரிவிக்கக்கூடியதாக. அதுக்கப்புறம் எழுதுகிறார், உன் மகள் தான் அப்படியே எழுதுகிறார். மாமி எழுப்பி பார்க்கிறார், அப்படியே அவன் எழுதுகிறார். உடனே என்ன சொல்றார், உன் மகள் தான் ஊமாயோ அன்னி செவிலோ அனந்தலோ எமப்பெருந்தியில் மந்திரப்பட்டாளோ. முதல்ல என்ன சொன்னார், மாமான் மகளேன்னு ஒரு தேக பந்துத்துவம், அந்த உறவு முறையை சொல்லி அவளை அழைத்தாள். அவளோட அம்மாவை மாமியர் அவளை எழுப்பிடுறோம் என்ன சொல்லி அவள் எழுந்துக்கணும். இவர்களுக்கெல்லாம் உள்ள ஒரு என்ன சொல்றது, ஒரு கோபம் வருது.
அப்புறம் உன் மகள் என்ன சொல்லிருக்கணும், மாமான் மகளேன்னு தானே சொல்லியிருக்கணும். உன் மகள் தான் உண்மகள்னு சொன்னாங்க. எதனால நான் கோபத்தினால சொல்றேன். இப்ப நம்ம வீட்டுல கூட இருக்கோம், கணவன் மனைவி 2 பேர் இருப்பான், வீட்டுல குழந்தை அட்டகாசம் பண்ணணும், தாங்க முடியாது அட்டகாசம் பண்ணணும். என்ன சொல்லுவாங்க இந்த கணவனாக தான் சொல்லுவாங்க, நல்ல பிள்ளை பெற்றிருக்கேன், உனக்குன்னு ஒரு பிள்ளையை பெற்றிருக்கேன், இது படுத்துற பாடு யாருமே படுத்துருக்காங்க. உடனே மனைவி என்ன சொல்லலாம், நான் மட்டும் தான் பெற்றனா, உங்களுக்கு நீங்க வந்து அந்த குழந்தைக்கு அப்பா இல்லையா அதுக்கு சொல்றாரு. உன் மகள் தனியா பிரிச்சு சொன்னாரு. எங்க மாமான் மகள்னு ஒரு சம்பந்தத்தை முதல்ல சொன்னவள் இப்ப சொல்ற அவளை பிரிச்சு தந்தா, உன் மகள் தான் நான் இவ்வளவு சொல்லி எழுந்துக்கலாம், நல்ல கோபம் ஏற்படும். உன் மகள் தான் ஊமையோ, நாங்கள்லாம் வாசல்ல வந்து வருந்தி கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல என்ன பண்றாங்க, உன் பெண்ணானவள் நாங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் காதில் விழாத ஒரு ஊமையை போல இருக்கிறாளே, அதனால அவள் பேச தெரியாதா சொல்லக்கூடியதா இருக்கு. அன்னி செவிடோ, ஊமையா இருந்தாலும் பரவாயில்ல, காது கேட்குமே சில பேருக்கு. சில பேர் செவிடும் ஊமையும் 2 சேர்ந்துருக்கும். ஆனால் இவளுக்கு ஊமை மட்டும் தான் அப்படின்னு காது கேட்குமே. அன்னி செவிட ஊமையா இருந்தாலும் வந்து கதவை திறக்கலாமே. இப்போ காது கேட்கல, அவளுக்கு காது கேட்கல, கண்ணு இதுவும் தெரியலையா, ஊமை பிராயம் பேச முடியலையான்னு சொல்லக்கூடியதா. அனந்தலோ, ராத்திரி எல்லாம் என்ன பண்றாங்க, அனந்தலோ அப்படின்னா ஒரு மயக்கத்துக்கு இருக்காங்க. என்ன மயக்கம், இரவு பொழுது முழுதும் இந்த இடைவெளின்னு அந்த கிருஷ்ணனுடைய ஒரு அனுபவத்தை பண்ணி, அதனால இப்பதான் ஒரு தூக்கத்தில் கண்ணன் போயிருக்கா, இப்பதான் ஒரு தூக்கத்திலே ஆழ்ந்தாளோன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. சொல்லக்கூடியதா ஏமப்பட்டாலோ, இவளை எழுந்திருக்க முடியாது. யாராவது ஊரார்கள் யாராவது காவல் இட்டு வச்சிருக்கிறார்களா, பக்கத்துல நின்று இவளை எழுந்திருக்க கூடாது, ஹவுஸ் அரஸ்ட்னு சொல்றாங்க, இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காளா அப்படின்னு கேட்கிறாங்க. எமப்பெருந்தியில் மந்திரப்பட்டாலோ, ஒருவேளை மந்திர சக்தினால யாராவது கட்டி போட்டிருக்காளா, கட்டி வச்சிருக்காளா இவளை, அதுக்கான வாய்ப்பு உண்டு. எங்களை மயநீர்த்தி மயக்க உன்முகம் மாய மந்திரம் தான் கொலோ. ஆச்சாரத்துக்குள்ள ஆண்டாள் பாடுறாரு, கண்ணனுடைய திருமுக மண்டலம் எப்படி இருக்குன்னா, எங்களை மையலேத்தி மயக்க உன்முகம் மாய மந்திரம் தான் கொலோ. எங்களுக்கெல்லாம் ஒரு மையலை ஏற்றி காதலை ஏற்படுத்தி மயக்கத்தை விளைவிக்கக்கூடியதா இருக்கக்கூடியது உன்னுடைய திருமுக மண்டலம்னு சொன்னார். அதனால கீழே சொன்ன அனந்தலோன்னா இறைவழி, ராத்திரியெல்லாம் இடைவெளியின்றி கற்றானுபவம் பண்ணவர். ஆனால் இந்த கிருஷ்ணனுடைய திருமுகத்தை பார்த்ததுனால இவளுக்கு ஒரு மந்திர சக்தியிலே ஆட்பட்டவளை போல இந்த திருமுக மண்டலத்தை பார்த்ததுனாலே ஒரு மயக்கத்திலே இருக்கிறாளோ சொல்லக்கூடியவங்க. இவர்களுடைய கோபத்தை எல்லாம் அறிந்தவளான இந்த தாயார் என்ன பண்றாளாம், இவரை வந்து இந்த மோகித்து கடா கிருஷ்ணானுபவத்தாலே மோகித்து அப்படியே கிடக்காள். இவரை மோகித்து மயக்கம் போட்டு விழுந்தா என்ன பண்ணுவோம், தண்ணி தெளிச்சு இருக்கிற மொழியும். அதே போல இவருக்கு நீங்களும் ஒரு உபாயம் பண்ண வேண்டும், ஒரு வைத்தியம் பண்ண வேண்டும். என்ன வைத்தியம், எபெருமானுடைய நாம சங்கீர்த்தனை பண்ணும் போது நான் ஆமா என் மாதவன் வைகுந்தன் என்ன நாமம் பலவும் நகின்னு நாம சங்கீர்த்தம் பண்ணுங்க. ஆமா என்று சொல்லுங்க, மாதவன் சொல்லுங்க, கோவிந்தன் சொல்லுங்க. அதெல்லாம் கேட்டா இவங்க எழுந்திருப்பாங்க. உடனே சொன்னாலாம், நாங்க வந்த காலத்துல தியானம் பண்ணிட்டு இருக்கோம், முதல்ல சஹஸ்ரநாமம் சொல்லலாம்னு நினைச்சோம், அப்புறம் லட்சார்ச்சனையா அதை மாத்தினோம், கோட்டி ஆர்ச்சனையா மாறிட்டு, ஆனா எவ்வளவு நாமம் சொன்னாலும் பெண்ணால் அவன் எழுதிப்பதாக இல்லைன்னு சொல்லக்கூடியது. மாமாயன் மாதவன், மாமாயன்னா ஆச்சரியமான குணசேஷ்டிதங்களை படைத்தவன். கீழே மாயனை வந்து ரொம்ப விவரமாக அனுபவித்தோம். ஆச்சரியமான குணசேஷ்டிதங்களை படைத்தவனாய் இருக்கக்கூடியவன் மாமாயன் மாதவன். மாதவன் சொல்லக்கூடியவன் லட்சுமிபதி திருமகள் கேள்வனாய் அந்த பிராட்டிக்கு தாயாருக்கு கணவனாய் இருக்கக்கூடியவன் மாமாயன் மாதவன் வைகுந்தன். நிதிசூரிகளுக்கெல்லாம் நாயகனாய் இருக்கக்கூடியவன். அது மட்டும் இல்ல, அப்படிப்பட்டவன் எங்களுக்கு கட்டவும் அழிக்கவும் முடியாத எளிமையாக இருக்கக்கூடியவன். அவன் நாமங்கள் மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்ன நாமம் பலவும் என்பாவை நிறைய நாமங்கள் சொல்லிட்டோம். ஆனால் அவள் இன்னும் எழுதுகிறதாக காணவில்லையே அப்படின்னு இது பண்றான். நீதான் அவளை எழுப்ப வேணும்ன்ற ஒரு இது தெரிவிக்கிறார்கள். இந்த பாசனத்தாலே திருமழிசை ஆழ்வார் எழுப்பப்படுகிறார். ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிருக்கோம். மாமான் மகளேனா என்ன சொன்ன, தேக சம்பந்தத்திலே நோக்கு அப்படின்னு சொல்றோம். வேதாந்த தேசிகன் தன்னுடைய கோதாஸ்துதியிலே முதல் ஸ்தோத்திரத்தாலே தெரிவிக்கிறார். ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பமல்லியே ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாட்சமாம் கருணயாம் கமலாமிவான்யாம் கோதாம். கமலாமிவான்யாம் சாட்சாத் மகாலட்சுமி இவளே, பூமி பிராட்டி இவளேன்னு சொல்லக்கூடியதாய் அப்படிப்பட்ட ஒரு அவதாரமாக வந்து பிறந்தவள் ஆண்டாள்னு சொல்லக்கூடியதாய். அமரகோஷம்னு ஒரு இது
நவரகோஷத்துல எல்லா பரியாய சப்தங்கள் ஒரு பிராட்டி மகாலட்சுமி அப்படின்னு சொன்னா அவளுக்கு என்னென்ன பேர்கள் உண்டுன்னு கேட்டா வரிசையா அது என்னென்ன பேர்கள் இருக்குன்னு பட்டியலிட்டு காட்டணும். பார்கவி லோக ஜனனி க்ஷீரசாமர சம்பவா வரிசையா சொல்லிட்டு பார்கவின்னு ஒரு பேரு தாயாருக்கு உண்டுன்னு சொல்ல முடியாது. எதனால இந்த பார்கவின்ற பேர் ஏற்பட்டதுன்னா பிருகு மகர்ஷியனுடைய புத்திரியாக அவருடைய மகளாக வந்து அவதாரம் பண்ணதுனால பார்கவின்னு பேரு காட்டுறாங்க. திருமழிசாழ்வார் எழுப்புறதுன்னு சொன்னாங்க. திருமழிசாழ்வார் என்னன்னா அந்த பிருகுபுத்திரோட பிருகு மகரிஷியோட புத்திரனாக அவருடைய வந்து பிள்ளையாகத்தான் வந்து தோன்றினார். அதனால எனக்கு பார்கவர்னு ஒரு திருநாமம் உண்டுன்னு சொல்லக்கூடியதாக. அப்ப பாருங்க, மாமான் மகளேன்னு சொல்லக்கூடிய காலத்திலே தேக சம்பந்தத்தை காட்டக்கூடியதா இருக்குது. ஆண்டாளுக்கும் அதே பேர் இருக்கு, பிராட்டிக்கும் அதே பேர் இருக்கு, இவளுக்கும் இந்த திருவிஷிக்கரானுக்கும் இதே பேர் இருக்குன்னு சொல்லக்கூடியதா இருக்கு. அவனும் இப்படி ஆண்டாளும் இப்படி அந்தன மரபிலே பெரியாழ்வாருக்கு திருக்குமாரத்தியாய் திருவுபத்தானம் பண்ணாள். ஆனால் கடை கொண்ட வழக்கம் என்ன, கடைபிடித்த கொள்கை என்ன அப்படின்னு கேட்டால் இடையர்குடியிலே தோன்றினவர்கள் என்ன வழக்கத்தை அனுஷ்டானித்தார்களோ அதையே அனுஷ்டானிக்கக்கூடியவளாய் இருந்தாள். அதே போல திருமழிசையாழ்வார் பிறக்கக்கூடிய காலத்திலே பிருகுபுத்திரராய் பிறந்தாலும் வளர்ந்தது எங்கன்னா பிரம்பன் குடியிலே வளர்ந்தார்னு சொல்லக்கூடியதாக இதுல இந்த சாமியங்களை காட்டி அதனால ரெண்டு பேருக்கும் தொடர்பு உண்டு. அதனால திருமழிசைக்கிறான் எழுப்பப்படுகிறார். வேலை தெரிவிக்கா தூமணி மாடத்துன்னா உள்ளே இருக்கக்கூடிய வந்து பொருள்களை நன்றாக தெளிவாக காட்டக்கூடிய தூமணி மாடம் தெரிவிச்சோம். ஒரு சந்தர்ப்பத்திலே திருப்புலியூர்ன்ற இடத்துல ஒரு யாகம் நடக்கிறது. அந்த யாகத்துக்கு திருமழிசை ஆழ்வார் எழுந்திருந்திருக்கார். அப்போ அவர்கள்லாம் அந்த ஊர்ல இருக்க சில பேர்லாம் என்ன பண்றாங்க, அந்த முதல் மரியாதை அக்ர பூஜைன்னு சொல்லக்கூடிய முதல் மரியாதையை திருமழிசை ஆழ்வாருக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் சில பேர் என்ன சொல்றாங்க, யாராவது ஊர் பேர் தெரியாத கூப்பிட்டு வந்து அவருக்கு போய் அக்ர பூஜை கொடுக்கணும்னு சொல்றீங்க, இது தப்புன்னு ரொம்ப வந்து திருமழிசை ஆழ்வார் ரொம்ப ஏகமா பேசுறாங்க, ரொம்ப கடினமான வார்த்தைகளை கொண்டு பேசுகிறார்கள். திருமழிசை ஆழ்வார் என்ன பண்றாரு, ஒண்ணும் பண்ணல, கம்முன்னு இருக்காரு. அந்த ஊர்க்காரங்களாம் சொல்றாங்க, சுவாமி உங்களுடைய பெருமையை தெரியும்படியாக ஏதாவது ஒரு காரியத்தை நிகழ்த்தி காட்ட வேணும்னு சொன்னார்களாம். அப்ப அவர் பண்றாரு, அக்கரங்கள் என்று மாவதன் போலோ இக்குறும்பை நீக்கி என்ன ஈசனாக்க வல்லையே சக்கரக்குள் கையனே சடங்கமாய் அடங்கிட உட்கிடந்த வண்ணமே புறம் பொசித்து காட்டிடே. எபெருமானுடைய 5 நிலைகளில் ஒரு நிலை அந்தர்யாமின்னு சொல்லக்கூடிய நிலை. அங்குஷ்ட மாதிரியான ஒரு கட்டவர் அளவு இந்த ஹிருதயத்திலே ஆத்மாவுக்குள்ளே அவன் உரையக்கூடியவனாய் இருக்கிறான் அப்படின்னு காட்டப்படுகிறார். அதை எல்லாரையும் பார்க்க முடியுமான்னா எல்லாரையும் கண்கொண்டு பார்க்கக்கூடியது. அதை உணரணும். யார் உணரலாம்னா ஞானிகளா இருக்கக்கூடியவர்கள், அவர்களெல்லாம் உணரலாம். அந்தரியாமையா பகவான் நம் இடத்துல உள்ளே உரைகிறான், அவர்கள் எல்லாம் உணர்ந்தவர்களா இருக்கிறார்கள். அப்போ அதை என்ன பண்றார், அந்த அந்தரியாமி பகவானை வெளிப்படும் வண்ணம் உட்பொசிந்த வண்ணமே உட்புகிந்த வண்ணம் உட்கிடந்த வண்ணமே புறம்பொசித்து காட்டிடேன்னு பெருமாளுக்கு ஒரு கட்டளை இடுகிறான். அந்த பெருமாள் அவர்களுக்கு எல்லாம் அந்த மாதிரியே தன்னுடைய அந்தரியாம இருக்கிற பகவான் அவர்கள் எல்லாம் சேவை சாதிக்கும்படி பண்ணார். அப்ப என்ன பண்ண, உட்கிடந்த வண்ணம் காட்டுகிறார். தூமணி மாடல் எப்படி தன் உள்ளே இருக்கக்கூடிய பொருள்களை காட்டுகிறதோ அது போல அந்தரியாமியாய் எழுந்திருக்கக்கூடிய பகவானை காட்டினார், காட்டக்கூடியதாக இருக்கு. சுத்தும் விளக்கெரிய விளக்குக்கு ஞானம்னு ஒரு அர்த்தம் கீழே சொன்னேன். இவருக்கு இருக்கக்கூடிய ஞானம் திருமழிசை ஆழ்வாருக்கு சர்வதோமுகமான ஞானம், எல்லாத்திலையும் இவருக்கு ஞானம் உண்டு. சாக்கியம் தத்தோம் சமணம் தத்தோம் சங்கராராக்கிய அகமூலாராய்ந்தோ. திருமங்கை ஆழ்வார் ரொம்ப நெறிய ஆயுளவர், ரொம்ப பெரிய தீர்க்காயுஷவர். அதனால அவருக்கு அறியாத மதங்களே கிடையாது. சாக்கிய மதத்தை அறிந்திருக்கிறார், சமண மதத்தை அறிந்திருக்கிறார், நாஸ்திக தரிசனம் ஆஸ்திக தரிசனம் எல்லாவற்றிலும் புகுந்து புறப்பட்டவராக இருக்கக்கூடியவர். அதனால என்ன சொல்றது, அபரிமிதமான ஞானம் படைத்தவராக இருக்க. அந்த அபரிமிதமான ஞானத்துக்கு அனுகுணமா என்ன பண்றாரு, அந்த தெளிந்த ஞானத்தால கடைசியில வந்து அந்த பெருமாள் திருவடியை வந்து அடைத்தவராய் ஆழ்வாராய் சொல்ல முடியாது. அதனால அசாதாரணமான ஞானம் படைத்தவராய் இருக்கிறார். சுத்தும் விளக்கெரிய துயிலனை மேல் கண்படரும். துயிலனை மேல் கண்படரம்னா ஒரு கட்டில சயனித்துக் கொண்டிருக்கிறார் அர்த்தம் சொன்னார். திருமழிசை பிரானுக்கு எதில அவர் கண் நோக்கு அப்படின்னு கேட்டால், சயன திருக்கோலத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான்கள் திறத்திலேயே அவருக்கு ரொம்ப அபரிமிதமான காதல் பக்தி உண்டு. ஒரு பாசனம் அகத்தனை குடந்தை காதிரியும் உள் நாகத்தனை அரங்கம் பேரன்பில்
நாகத்தனை பார்க்கடல் கிடக்கும் ஆதிநெடுமால் அணைப்பார் கருத்தனாவா. பட்டியலிட்ட எல்லா எம்பெருமான்களும் நாகத்தனை மேலே சயனித்துக் கொண்டிருக்க. நாகத்தனை திருக்குடந்தை கும்பகோணத்துல சாரங்கபாணி பெறுவாங்க. நாகத்தனை குழந்தை வெக்கா திருவெக்கான்னு சொல்லக்கூடிய இருபத்தக்காரி பெருமான் காஞ்சிபுரத்தை எழுந்திருக்கக்கூடியவர். சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னு சொல்லக்கூடியவர். வெக்காமா திருவள்ளூர் பக்கத்துல திருவள்ளூர்ல வீரராக பெருமாள். அது மாதிரி அவருக்கு பாடினெல்லாம் ஒரு பட்டியலிடக்கூடிய காலத்திலே கூட அந்த நாகத்தனை மேலே அதிசேஷ பரியங்கத்திலே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமாள்களே பட்டியலிடுறார். அதனால அவருக்கு நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த துயிலனை மேலே அமர்ந்து சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் பேர்ல இவருக்கு ஆறாத காதல் படைத்தவராக இருக்கிறார். இவருக்கு ஒரு சிஷ்யர் ஒருத்தர் இருந்தார். 5 நிமிஷம் இதோட இந்த விஷயத்தோட இவருக்கு ஒரு சிஷ்யர் ஒருத்தர் இருந்தார். கணிகண்ணன் ஒரு சிஷ்யர் இருந்தார். நல்ல பெரிய இவர் எப்படி திருமணிஷாழ்வார் எப்படி ஞானம் அனுஷ்டானம் பொறுத்தவரோ அதே போல கணிகண்ணனும் ரொம்ப நல்ல இதுவா இருக்கு. அவரிடத்துல ஒரு அம்மா ரொம்ப நாள் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். அவர் கூட அவருக்கு தொண்டுகள் எல்லாம் புரிந்துருந்தார். அவர் என்ன பண்றாரு, இந்த கணிகண்ணன் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அவளுக்கு ஏதோ ஒரு ரச குளிகை ஏதோ ஒரு மருந்து போல ஒரு இதை கொடுத்துட்டான். இதை சாப்பிடு, உனக்கு எல்லாம் நன்மை எல்லாம் வழிவுண்டார். அதை சாப்பிட்ட உடனே என்ன ஆச்சுன்னா, அவளுக்கு நல்லா யௌவன பருவம் வந்துவிட்டு கொஞ்சம் வயசானவள இருக்கு. மூதாட்டியா முதிய பருவத்தில் இருந்தவள் யவன பருவத்தை அடைந்தாள். ரொம்ப அழகாயிட்டான், ரொம்ப சுந்தரி ஆயிட்டான். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ராஜாக்கு ஆசைப்பட்டது. இவளை பார்த்த உடனே ஆசை கொடுத்து சரி இவளை கல்யாணம் பண்ணிடணும். கல்யாணம் பண்ணி ரொம்ப நாள் குடும்பம்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. நாள் ஆக ஆக என்ன இருக்குது, ராஜாக்கு நிறையெல்லாம் ஏற்படுறதே தவிர இந்த ராணி எப்படி இருக்கான்னா என்னைக்கும் 16 போல வருஷம் சொல்றா. என்ன வயசுன்னு கேட்டா 16 கேட்க பண்ணணும்ன்றாங்க. அதனால இவர் பாக்குறாரு, உனக்கு மட்டும் எப்படி நிறைய ஏற்படலை, முதிர்ச்சியே ஏற்படலை, எனக்கு மட்டும் நாளாக ஆக நிறைய ஏற்படுறது, பல்லு போட்டுறது இப்படிலாம் இருக்குன்னு சொல்லக்கூடிய காலத்திலே கணிகண்ணன் எனக்கு ஒரு அனுகிரகம் பண்ணான்னு சொல்லணும். அந்த கணிகண்ணனை அழைச்சிட்டு வான்னு கூப்பிட்டு எனக்கு இதே மாதிரி ஒரு அனுகிரகத்தை பண்ணுன்னு சொல்லக்கூடிய காலத்தை அதெல்லாம் பண்ண முடியாது. அந்த காலத்தை ஏதோ தொட்டு குறித்தால் நானே ஏதோ கொடுத்துட்டேனே தவிர அதெல்லாம் அறிந்து நான் கொடுத்ததில்லை. நீ கேட்டு என்னால கொடுக்கறதுக்குலாம் எனக்கு வழி இல்லை. உடனே ராஜா சொன்னா, கணிகண்ணா இந்த நாட்டை விட்டு இந்த ஊரை விட்டு நீ வெளியில போனாலும் நேரம் வந்தா சரி அப்படியே ஆகட்டும் ராஜான்னு வந்துட்டாங்க. நேர அவருடைய ஆச்சாரியர் திருமழிசை ஆழ்வார் இடத்துல வந்தாங்க. சுவாமி இந்த மாதிரி ராஜா இந்த ஊரை விட்டு என்ன வெளியில போன்னு சொல்லிட்டான், அதனால நான் வெளில போயிட்டு வரேன் சுவாமின்னு. திருமழிசை ஆழ்வார் சொல்லுவாங்க, இரு நீ போகாது, நீ போன பிறகு எனக்கு என்ன இங்க வேலை, ஒரே ஒரு இந்த பெருமாளை போய் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். எங்க இருந்தாருன்னா திருவெக்கான்னு சொல்லக்கூடிய ஊர், காஞ்சிபுரத்துல திருவெக்கான ஒரு திவ்ய தேசம். சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் எதோக்தகாரி பெருமாள்னு அவருக்கு பேர். அதனால என்ன பண்றார், உடனே போய் பெருமாள் இடத்த சொல்லி சொல்றாரு. பெருமாள் இடத்துல போய் கணிகண்ணன் போகின்றான் காமரு பூங்கச்சி துணிவுடைய சின்னா புலம் காமரு கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம். துணிவுடைய சின்னா புலமும் போகின்றேன் நீ உந்தன் பைனாக பாய் சுருட்டிக் கொள். கணிகண்ணன் போறான். பெருமானே கணிகண்ணன் உருட்டு போறான். நானும் அவன் பின்னாடியே போறேன். நீயும் இந்த இடத்துல கிடக்க வேண்டாம். அந்த பெருமாள் எப்படி சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் எப்படி இருப்பார்னா ஒரு நாகத்திரனை ஆதிசேஷன் மேல சயனித்துக் கொண்டிருப்பார். நீயும் முன் பைனாகப்பாய் சுருட்டி கொள்ளுடைய பாம்பு படைக்க சுருட்டி வாயனோட. சரின்னு எல்லாரும் 3 பேர் கிளம்பினா. கணிகண்ணன் போனார், பின்னாடி திருமழிசை ஆழ்வார் போனார், பின்னாடி ஏதோக்தகாரி பெருமாள் போனார். எல்லாரும் போய் ஒரு இடத்துல இந்த ஊரை தாண்டி காஞ்சிபுரம் ஊரை தாண்டி ஒரு இடத்துல போயிருக்காங்க. அந்த ஊருக்கு அந்த காலத்துல ஓரிரவு இருக்கைன்னு ஒரு பேர் இருக்கும். ஓரிரவு ஒரு நாள் ராத்திரி தங்கிருந்தாங்க. இவர்கள் ஊரை விட்டு போன உடனே என்ன ஆச்சுன்னா அந்த ஊரே ரொம்ப அஸ்தமிச்சு போச்சு. சூரிய உதயமே ஆகுது, ஒரே இருள் மூடி கிடக்குது. ராஜா மந்திரிகள் எடுத்து கேட்கறான், எதனால இப்படி ஆக்கி கொடுத்து. கணிகண்ணன் ஊரை விட்டு போயிட்டார், திருமழிசை ஆழ்வார் ஊரை விட்டு போயிட்டார், சொன்ன வண்ணம் செய்த பெருமானும் கூட போயிட்டார். அதனால இந்த ஊரே இருந்து போயிடுச்சு. அவர்கள் திரும்பி வந்தாதான் இந்த ஊர் பிரகாசமாகும் திரும்பி. சரி உடனே ராஜா அரவலையே தலைமலையே ஓடி போய் அந்த கணிகண்ணின் தரத்திலே மன்னிப்பை எல்லாம் கேட்டு நீங்கள் திருப்பி இந்த ஊருக்கு சேர வேணும்னு ஒரு பிரார்த்தனையை வைக்க திரும்பி வருகிறார்னு காட்டுகிறார்கள். கணிகண்ணன் போய் திருமழிசை ஆழ்வார் சொன்னான், சுவாமி இந்த மாதிரி ராஜா சொல்றார் ஊருக்கு போயிடலான்றான். சரி ஆகட்டும், நான் பெருமாள்கிட்ட சொல்றேன் போய் போறேன். கணிகண்ணன் பொழிந்தான் கமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும். துணிவுடைய சின்னா புலவனும் போகின்றேன் நீ உந்தன் பைனாகப்பாய் விரித்து கொள்ளான். உடனே என்ன பண்ணார், அவனுடைய ஆஸ்தானத்துக்கு இவாளுடைய வந்தார். அந்த அவருடைய பைனாகப்பாயை விரித்து கொண்டார், படுத்துட்டார். ஆனா என்ன பண்ணாரா, முன்னே எந்த திசையில நோக்கி படுத்திருந்தாரோ அதுக்கு எதிர் திசையில படுத்துட்டார். முதல்ல படுத்துட்டு கூடிய சமீபத்துல என்ன பண்ணார்,
தெற்கு திசையை தூக்கி தன்னுடைய அந்த திருவபிஷேகம் படும்படியாய் தன்னுடைய சிரசு இருக்கும்படியாய் தெற்கு திசையிலும், தன்னுடைய திருவடியானது வடக்கு திசையிலும், தன்னுடைய திருவடியான தெற்கு திசையிலும் இருக்கும்படியாக சைனித்துக் கொண்டிருந்த பெருமாள் திரும்பி ஓரிடம் இருக்கையிலிருந்து திரும்பி வந்தாரே. அப்படி வரக்கூடிய காலத்துல என்ன பண்ணாராம், தன்னுடைய திருமுடி தெற்கு திசையில இருக்கும்படியாகவும் தன்னுடைய திருவடியானது வடக்கு திசையில இருக்கும்படியாகவும் மாறி சைனித்துக் கொண்டார். எதற்காக அப்படின்னா, இந்த மாதிரி அடியவர்கள் சொல்றதை கேட்பதற்காக ஒருத்தனர். அவர் பேரே என்னன்னு சொன்ன வண்ணம் செய்த பெருமான்னு சொல்லக்கூடியதார்கள். இப்படி பல விதங்களை போத்து என்ன சொல்றாங்க, இந்த பாசத்தாலே திருமழிசிக்கிறான் வந்து எழுப்பப்படுகிறார், உணர்த்தப்படுகிறார்னு காட்டுகிறார்கள். ஆனால் இந்த அனுபவத்தை அவகாசம் அதிகமாகிட்டதால இந்த அனுபவத்தை இன்னைக்கு இந்த இடத்துல நிறுத்துகிறேன். இன்னைக்கு பாசனமா இருக்கக்கூடியது நோத்துச்சுவர்க்கம்னு சொல்லக்கூடிய பாசனம். இந்த நோத்துச்சுவர்க்க பாசனத்தை அனைவரும் சேர்ந்து அனுசந்திக்க வேண்டுமாய் பிரார்த்தித்து அடிய அமைகிறேன். நோத்துச்சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மகத்தமும் தாராதோ வாசல் திரவாதா நாத்தத்துழாய் முடிநாராயணன் நம்மால் போத்த பரகரும் புண்ணிய நாள் பண்பொரு நாள் மூத்தத்தின் வாய் வீழ்ந்த கும்பதரணமும் தோத்தும் உணர்ச்சிய தந்தானோ ஆர்த்த அனந்த உரையாய் கருக்கலமே எற்றமாய் வந்து திரவீனோ நிற்பாவாய் ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தனேதவே நந்தநந்தன சுந்தரியை உதாயை நித்ய மங்களம் ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீ ரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்ய மங்களம் மங்களம் குருபரியாய மங்களம் குணசிஸ்வரே பதிவீதிகராயாய நித்யஸ்ரீ நித்ய மங்களம் ஸ்ரீமத் சுந்தரஜாமாத்ருமுனிபாதாப்ஜ சேவியே அன்னந்தராய நித்யஸ்ரீ நித்ய மங்களம் தழை நல்ல இன்பம் தலைப்பெய்தெங்கும் தழைக்கவே லோகா சமஸ்தாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நாளைக்கு இதே போல 7 மணிக்கு உபன்யாசம். அனைவரும் வந்து அனுகிரகிக்க வேணுமாய் பிரார்த்தனை.